சீக்கிரம் பாத்து மேடம் 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 எஸ் எமர்ஜென்சி கேஸ் மேடம். வாட்ஸ் தி மேட்டர்? ஹைகோர்ட்ல இருந்து மேடம். கேஸ் என்ன? ஒரு மைனர் பொண்ணு ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். அவனோட மென்டல் கண்டிஷன் சரியா கோர்ட்ல எக்ஸாமினேஷனுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுத்தீங்களா? அடிபட்டா வலிக்குங்கிற பயம் பைத்தியக்காரனுக்கு இருக்காது. ஹிஸ் மென்டல் கண்டிஷன் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் பைத்தியம் மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். டேக் ஹிம் இன்டு போலீஸ் கஸ்டடி. உங்க முதல் படத்துக்கு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சது. ரீசெண்டா நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. இந்த மூவிக்கு என்ன அவார்ட் கிடைக்க எதிர்பார்க்கறீங்க? நான் அவார்ட்ஸ் எதிர்பார்த்து நடிக்கிறது கிடையாதுங்க. நடிச்சதுக்கு அப்புறமா தான் அதெல்லாம் வருது. அதுவும் இல்லாம அந்த கிரெடிட் எல்லாம் டைரக்டருக்கு தான். நீங்க மலையாளம் இருந்து தமிழ் இவ்வளவு நல்லா பேசுறீங்களே, உங்க பேரண்ட்ஸ் யாராவது தமிழா? சொல்லுங்க. நான் படிச்சது எல்லாமே மிஷனரி இருக்காங்க, குடுக்குறேன். அங்க ஃபாதர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணுமா? நான் திரும்ப கால் பண்றேன் சார். ஓகே. தேங்க்யூ மேடம். யூ வெல்கம். இன்னும் எத்தனை நாள் ஹைதராபாத்ல இருப்பீங்க? ஷூட்டிங் ஓவரா? ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ ஐ சி. ஒரே ஒரு ரெயின் ஷாட் மட்டும் இருக்கு. டேய் வெளியில வந்து உட்காரலாவா? அண்ணா 2 டீ போடுங்க. டேய் சரி தம்பி. எதுக்குடா இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன? எங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. காலையிலேயே ஃபோன் பண்ணி அண்ணா அப்படியே சூடா 2 பஜ்ஜி போட்டு அனுப்புங்க. நீ சொல்றா. காலையில எங்க அப்பா கால் பண்ணாரு. அவர்கிட்ட நான் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது அவரு என்னடா மழை கால்ல இருந்து விடாம பேஞ்சி தொலைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ சொல்றா. காலையிலேயே எங்க அப்பா கால் பண்ணி நான் பேசும்போது நேத்து பஜ்ஜி கொடுக்காதீங்க, சூடா பஜ்ஜி போட்டு கொடுங்க. பஜ்ஜிடா முக்கியம் உனக்கு. சாப்பிட்டு வேண்டாம். ஏன்டா சம்பந்தமில்லாம என்ன எப்படி போட்டு அடிக்கிற? சொல்றது கேளு. எங்க அப்பா ஃபோன் பண்ணி திட்டுறாரு. 5 லட்சம் கொடுக்குறேன், யூஎஸ் போயிட்டு எம்எஸ் பண்ணுன்னு சொல்றாரு. 1 வீக்ல நான் டெசிஷன் சொல்லணுமா? நல்ல கதையா இருக்குடா. ஃபாரின் சரக்கா கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு ஓபன் பண்ண தெரியாம முன்ன வச்சு பாக்குற மாதிரி இருக்கும் உன் நிலைமை. எல்லாரும் ஹீரோயின் கிடைக்கலாம் என்னடா அர்த்தம்? டேய் ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப தெளிவா இருக்காங்கடா. தேவதாஸ் எமோஷன்ஸ், சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு அதெல்லாம் தேவையில்ல. அவங்களுக்கு தேவை ஒன்லி ப்ரமோஷன். டேய் போன வாரம் கூட பிரவீனோட கசின் ஷார்ட் பிலிம் பண்ணலாம்னு சொன்னால, கதையை கேட்டு கட்டி பிடிக்கிற சீன் இருக்கணும்னா வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டா. நீ அந்த சீனை மாத்துனா மாத்த மாட்டேன்ற. டேய் அவனை எந்த பொண்ணுடா கட்டி பிடிப்பா? உடம்பு ஃபுல்லா வேர்வை நாத்தம். கப்பு பிடிச்சன பத்தி பேசணும். என்னடா ₹1 கூட இல்லாம டீ கடையில வந்து உட்காந்துருக்கீங்க? பரவாயில்ல விடு, நான் கொடுக்குறேன். என்ன பண்றது? அப்பா சரியான மாடா இன்னைக்கு. ராஜமௌலி வீட்டுல இல்லடா. ராஜமௌலி சார் வீட்டுக்கு போனியா? ஆமா, பாகுபலி ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுல, என்கிட்ட ஐடியா கேட்க வர சொல்லியிருந்தாரு. அதான்டா பாகுபலி ஷூட்டிங்ல யானை குதிரைலாம் அசிங்கம் பண்ணிருக்குல்ல, அதெல்லாம் கூப்பிட்டுருப்பாரு. இங்க பாரு, நான் அவன்கிட்ட பேசலன்னு சொல்லு. நான் அவன்கிட்ட பேசுறேனா? டேய் அவள ரோசா இருந்தா என் படத்தை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே? உங்களை நம்பி 2 வெள்ளி பாத்திரத்தை வித்துட்டேன். இன்னுமா ஹீரோனி கிடைக்கல? என்ன தாண்டா பண்றீங்க? எவ்வளவு தாண்டா காசு கொடுக்கணும்? மொத்த சொத்து வித்துருவா. எவ்வளோடா செலவு பண்ணிட்ட நீ? டேய் அதெல்லாம் விடுறா. ஷூட்டிங் எப்படா ஸ்டார்ட் பண்ண போறீங்க? டேய் நாங்க ரெடியா தான் இருக்கோம். உன் கூட தான் இந்த பொண்ணு நடிக்காதான். ஏன்? எதுக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? கூட சேர்ந்து நடிச்சா அலர்ஜி ஆகுதாண்டா. புரிஞ்சு போச்சுடா உங்களை பத்தி. என் ஹீரோனி நானே தேடிக்கிறேன். மழை விட்டதுக்கு அப்புறம் எந்த பொண்ணு இந்த பக்கம் போதோ அதுதான் என்னோட ஹீரோனி. யூ ஃபாலோ மீ. மழை நின்னு போச்சு. ஏய் வந்துட்டா என் ஹீரோனி வந்துட்டா. அங்க பாரு வந்துட்டா. ஏய்
அது அவங்க இருக்காங்க. சீக்கிரமா வாடா. எங்கடா ஹீரோனை காணா? டேய், 2 பேர் போனா கன்ஃபியூஷன் ஆயிடும்டா. நான் போய் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்றேன். போய் ஷூட்டிங் ரெடி பண்ணு. ஸ்டோரி சொல்லணும்ல. சில பேருக்கு தான் கதை சொல்லணும், பல பேருக்கு இதை சொன்னா போதும். நீ போ, இப்படி Workout சூடு. ஆகாது போல. ஹாய், யார் பண்ணி சத்ய பாபு, த ஹீரோ. என்ன வேணும்? என் கூட ஹீரோனியா யாரும் நடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேளுங்களேன். சார் அது என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஹீரோவை ஹீரோயின் வந்து கட்டி பிடிக்கணும். கட்டி பிடிக்கிற சீன்ல நடிக்க மாட்டேன் சொன்னேன். ஏன்னா நான் வாழ்ந்து காட்டிடுவேன். அதான் ஷாக் ஆகி ஓடிட்டான். இதான் சார், இதானோட ஷார்ட் ஃபிலிம் கதை. குளிர்காலத்துல என்ன பண்ணோம்னா ஒரு தீய மூட்டி மேல ஷட்டர் போட்டுப்போம். அதே மாதிரி ஹீரோயின் ஆயிட்டா கோலத்தை போடணும், ஹீரோவை கட்டி பிடிக்கணும். ஒத்துக்கிறீங்களா? கட்டி பிடிக்கணுமா? எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க வெக்கப்படுறத பார்த்தா ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. யூ நாட்டி. யூ பியூட்டி. இந்த வார்த்தையை அந்த துப்பட்டாவை எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க எடுக்கிற துணிக்கு பில் கட்டிடுவேன். மச்சான், சார் கதை நல்லா இருக்குல்ல? ஏ ஓகே. டேய் டேய் மச்சான், இடுப்பே இவ்வளவு அழகுனா முகம் எவ்வளவு அழகா இருக்கும். டேய் டேய் சீக்கிரமா ஓடி வந்துரு. இந்த saree உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெச்சு பாரு. அழகா இருக்குல்ல? என்னவ காணாம போயிட்டா. ஹாய், இன்னில இருந்து உங்க லைஃபே மாறிடும். யார் நீங்க? சொல்றேன், என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல நீங்க தான் ஹீரோயின். வா போலாம். ஆல் தி பெஸ்ட். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? அங்க கேரளால அடையாளம் தெரிஞ்சதுனால நியூஸஸ், இங்க அடையாளம் தெரியாதனால நியூஸஸ். எனக்கு ஹீரோனி கிடைச்சிட்டா வாடா போய் பிடிக்கலாம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போக டைம் பத்துமா? அண்ணா, சொல்லுங்க மேடம். இங்க இருந்து ஸ்டேஷன் போக எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்ல முடியுமா? 1 மணி நேரமாவது ஆகும் மேடம். டேய் அறிவில உனக்கு? ஏய், லைசென்ஸ் எடுடா. சார் யார் சார் நீங்க? இதை வச்சுக்கங்க சார். சத்ய பாபு, ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. ஹீரோவா சார்? ஒரு செல்ஃபி சார். ஏய், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? தன்னோட பையன் காதலுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டு பேயா மாறின தாய் அந்த ஹீரோனுக்குள்ள போய் 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்களா இல்லையான்றதான் என்னோட கதை. ஒரு 4-5 டேஸ் நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது உலகத்தை காட்டுறேன். வேறனா நான் வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறேன். ஃப்ரீயாலாம் வேண்டாம், வேறனா ஒரு 1000-1500 உங்களுக்கு salary வாங்கி தரேன். டேய் சூப்பர் சார். அவன் கூட எல்லாம் ஏன்டா செல்ஃபி எடுக்கிற? வணக்கம். காதலிக்காக பெத்த தாய் இழந்த அந்த அப்பாவி காதலன் இவன் தான். பூமியை தலைகீழ ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு பண்ணி உனக்கு கிடைக்குமா? ஆனா கிடைக்கும். அதான் இங்க ட்விஸ்டே. கதை நல்லா இருக்குல்ல? இங்க பாருங்க, நீங்க போய் கார்ல இருங்க. மேடம் ஸ்டோரி ஃபுல்லா கேளுங்க. மேடம், மேடம் அந்த கட்டி பிடிக்கிற சீன் என்னடா கதை சொன்னேன்? ஏன்டா கட்டி பிடிக்கிற சீன்லாம் சொன்னேன்? உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க மேடம். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எதுக்கு இதெல்லாம்? என்ன வந்தோடனே படுத்துட்ட? சீக்கிரம் போய் ரெடி ஆகு, ட்ரெயினுக்கு டைம் ஆகுதுல்ல. கொஞ்ச நேரம் ப்ளீஸ், என்னால சுத்தமா முடியல. Fast. ஓகே சரி. ஹலோ அக்கா, ஃபாதர் ஃபோன் பண்ணிருக்காரு. ஃபாதர்? ஃபாதர் எதுக்கு எனக்கு பண்ணாம உனக்கு? ஓ சிம். ஃபாதர். அம்மா சுவாதி, விசா வர இன்னும் 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். 2 டேஸ்ல வந்துருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருமா. இன்னொரு விஷயம், நீ இருக்கிற ஹோட்டல்ல இருந்து காலி பண்ணிடுமா. எனக்கு வந்திருக்க ஃபோன் கால்ஸ் வச்சு பார்த்தா அவ அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். அக்கா என்னாச்சு சொல்லுங்கக்கா. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை,
ஃபாதர் விசா வர்றதுக்கு இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்றாரு. 1 வீக் ஆகுமா? ம், அது வரைக்கும் எப்படி உங்களால தனியா இருக்க முடியும்? அது பிரச்சனை இல்ல. நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். உனக்கு லேட் ஆகுது. கம் ஆன், லெட்ஸ் கோ. இல்லக்கா, நானும் உங்க கூடயே இருக்கேன். இட்ஸ் அக்கா, ஓகே, நீ கிளம்பு, பரவாயில்ல. அக்கா, I don't think that's. I don't know that that's not a dinner. Perhaps some other time. I insist. You and we discussed this. The lady insists. For a governor. Well done. Yes, well done. Wait. என்னடா இது பேய் பங்களா மாதிரி இருக்கே? இது என்னடா லொகேஷனு? இதாண்டா லொகேஷன். நான் சொன்னது எனக்கு திருப்பி சொல்றியா? புதுசா எதுவும் சொல்ல மாட்டேல? அவன் கிடக்குறான் விடு. லொகேஷன் பிரமாதம். அந்த பொண்ணை எழுப்புடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்னங்க, இந்த டோர் வேலை செய்யாது, அந்த பக்கம் இறங்குங்க. இதோ பாருடா, ஃபர்ஸ்ட் ஷாட். இங்க இருந்து லோ ஆங்கிள் வச்சு ஃபுல்லா வீட்டை காட்டுறோம். சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர் ஃபுல்லா முடிச்சிடலாம்டா. நீ போய் பாத்துக்கோ. தேங்க் யூ. டேய், எங்க போறதுன்னு சொல்றா. அச்சிப்பா. என்னடா இது சுடுகாடு மாதிரி அமைதியா இருக்கு? சீக்கிரம் வாங்கடா. அப்பவே சொன்னால பேய் பங்களா மாதிரி ஏறுங்கடா. டேய், என்னாச்சு? ஒண்ணுலடா, சும்மா சத்தம் போட்டதுக்குள்ள அலறி அடிச்சு ஓடுறான் பாரு. இவன்லாம் பெரிய ஹீரோவா? தெரிஞ்ச விஷயம் தானே. டேய் நண்பா, லொகேஷன் பிரமாதமா இருக்கு. இங்கேயே ஷூட்டிங் முடிச்சுக்கலாம். கேட்டில? போய் பேக் எடுத்துட்டு டேய், வா. இப்படிலாம் பயமுறுத்தாதீங்கடா. சீப்ப. போடா. இருங்கடா, நானும் வரேன். ஸ்வாதி, லெட்ஸ் கெட் இன்.
என்ன வீடுறாத மனுஷனுங்க யாரும் இருக்க மாட்டாங்களா? அதனால தான்டா உன்னை கூட்டு வந்திருக்கோம். டேய் மெதுவா பேசுங்கடா. இட்ஸ் ஓகே. ச்சே, அன்னைக்கு வந்தப்போ இன்னும் மோசமா இருந்துச்சு. நாம க்ளீன் பண்ணிக்கலாம்டா. வெளியில பாக்குறது பயமா இருந்து உள்ள சூப்பரா இருக்குடா. டேய் சொல்லுடா, முதல்ல எந்த சீன் வச்சுக்கலாம்? பேசின் பண்ணலாமா? டேய் எடுத்த எதுக்குடா பேசினே? வேற ஏதாவது சீன் பண்ணுடா. அதான் முன்னாடியே பிளான் பண்ணால கட்டி பிடிக்கிற சீன் முன்னாடி எடுக்கலான்னு. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிற சீனா வாந்தி எடுத்துருவாடா. வாந்தி எடுத்தா இன்னைக்கு எடுத்து பிடிக்கிட்டுட்டா. நாளைக்கு வர மாட்டேன் சொல்லிட்டு போயிட்டா இன்னொருத்தி தேட முடியுமா? என் காசு தானே வீணா போவோம். டேய் நண்பா, இவன் நாம நினைக்கிற அளவுக்குலாம் டீசென்ட் கிடையாது. ஹலோ, டீசென்ட்னு சொல்லிக்கிறத விட டீசென்ட் எல்லாம் சொல்லிக்கிறான் பாரு, அவன் தான்டா பெரிய ஆளு. ஒத்துக்கிறேன்டா, நீ பெரிய டீசென்ட் தான். டேய் நீ ஃபர்ஸ்ட் போய் கேமராவை ரெடி பண்றா. அவன் ரெடி பண்ணி பாட்டா, நீ போய் ஃபர்ஸ்ட் அவளுக்கு சீனை சொல்றா. ஹே ஸ்வாதி, மாடிக்கு போறதுக்கு பெர்மிஷன் இல்ல. ஓ சாரி. சரி, உனக்கு சீன் தெரியும்ல? அதான் ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் வந்து லவ் அக்செப்ட் பண்ணனும். மச்சான் புக்ஸ் இருந்து அப்படியே பேன் பண்ணி ஹீரோயின் ஃபேஸ் அப்பதான் அவனோட என்ட்ரி. சரி நான் பாத்துக்கிறேன், நீ ஆர்டிஸ்ட கூப்பிடு. ஸ்வாதி இங்க வா. சீக்வென்ஸ் தெரியும்ல? இது 80sல நடந்த லவ் ஸ்டோரி. உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அப்படியே இருக்கணும். டேய் சத்யா வாடா. இதான் ஸ்வாதி சீன். ஓகே இல்ல? யா ஓகே ஓகே. சாய், என் கெட்டப் எப்படி இருக்கு? கட்டி பிடிக்கிற சீனுக்கு ஓகே தானே? டேய் நாயே, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கியா? இத தூக்கி போடு. டேய் போடா. இத புடி. படிச்சிட்டல? ஓகே தான். ஆக்ஷன். ஏன்டா என்னடா பண்ற? கட்டி பிடிக்கணும்ல? டேய் ஹக் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும்டா. எங்க அது தெரியல, என்னடா இப்படி எல்லாம் ட்ரை பண்றான்? டேய் என்னடா பண்ற? இது ரேப் சீன் இல்ல. அட என்னடா எக்ஸ்பிரஷன் அது? அது லவ் சீன்டா, கொஞ்சம் ரொமான்டிக்கா. 2-3 வேரியேஷன் கொடுக்குறேன், எது செட் ஆகுதோ வச்சுக்கோ. தலே அவசரத்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? டேய் சொன்னதே செய்ய மாட்டேங்கிறான்டா இவன். நீங்க ரெடி தானே? டேய் அவன. டேய் நண்பா, டென்ஷன் ஆகாதடா. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டான். அந்த பொண்ணுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவனோட சீனை சிஜி பண்ணிக்கலாம்டா. மொத்தமா அந்த பொண்ணை வச்சு பண்றதுக்கு அவன் எதுக்கு? பணம் செலவு பண்றதுக்கு தான். விடுறா, என்னமோ பண்ணிட்டு என்னடா போட்டான். டிஸ்கஷன்? ரெடி ரெடி டேக். ஆக்ஷன் சொல்லு. சரி டேக் ஆக்ஷன். என்னடா நடக்குதுங்க? என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவ கூட சேர்ந்து பிளான் பண்றீங்களா? என் காசை செலவு பண்ணி நானே அரை வாங்கிக்கணுமா? டேய் என்ன பண்ற? ஏன் அடிக்கிற? வரலனா வரலன்னு சொல்லு. ஷார்ட் கிளியரா சொன்னேல்ல. I'm really sorry. One more please. டேய் போய் பாருடா. சாரிடா. ஒன் மோர் ப்ளீஸ் டா. பரவாயில்ல, இன்னும் ஒரே டேக். இதான் லாஸ்ட் டேக். ஆக்ஷன். காட்டி பிடிச்சிக்கலாம். டேய் என்னடா இது? டேய் நான் சொல்றத கேளு, முதல்ல சீனை மாத்துறா. ஒன்னு பண்ணலாமா? சொல்லு. எப்படியும் கரண்ட் இல்ல. அந்த பேசின் பண்ணலாமா? எது? அதான்டா இவன் தூங்குறப்ப அவங்க அம்மா ஆத்மா வந்து ஓ பேசுவா. அதுவா? ஓகே, இப்போ அதுதான் கரெக்டா இருக்கும். டேய் ஹீரோ போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணு போ. அப்ப கட்டி பிடிக்கிற சீனு எப்பாடி அழுவாதடா, அது அப்புறமா பண்ணிக்கலாம். ஸ்வாதி நீ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்க போ. Okay. கேமரா வந்து இங்க வெயிட். வைக்கிறாங்கல்ல, இரு. இவனுக்கு இதே வேலையா போச்சு, எதுக்கு கத்துறானே தெரியல. வாங்கடா டேய் போயிடலாம். என்னடா ஆச்சு? இந்த வீட்ல டேய். பேய் இருக்குடா. டேய் என்னடா பேய்னு புலம்புற? கண்ணாடிலாம் அவன் முகத்தை அவன் பாத்துருப்பான்டா. நான் பாரு, நான் கோவத்துல அடிக்கலடா. உன் ஜோக்குக்கு சிரிப்பு வரலன்டா அடிச்சேன். ஏன் நினைச்சுக்காத. டேய் வேணாடா, சிட்டிக்கு போயிடலாம்டா. டேய் சிட்டில இந்த மாதிரி வீட்ல ஷூட் பண்ண 70-80,000. நான் சொல்றது- அப்புறம் இந்த பேய் பிசாசுலாம் நம்மளோட இல்யூஷன்ஸ் டேய். தான்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இங்க பாரு, கண்டிப்பா நீ பார்த்தது ஸ்வாதியோட ஷேடோவா தான் இருக்கும். அதான். நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா, இந்த வீட்ல பேய் கண்டிப்பா இருக்குடா. டேய் பேய்னா பயம். அந்த பயத்துல ஞாபகம் வரது தான் கடவுள். மத்தபடி பேயும் இல்ல கடவுளும் இல்ல. கடவுள் முன்னாடி வந்தா எதிர்கொள்ற தைரியம் இருக்கா? பிரசவத்துல அந்த தாய் படுற வேதனை அந்த குழந்தைக்கும் இருக்கும். ஒரு தாயா அந்த வேதனை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா குழந்தைங்களா அந்த வேதனை நமக்கு ஞாபகம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? கடவுளு கடவுளை பத்தி தெரியாதுன்னு சொல்றது அறிவு. கடவுளே இல்லைன்னு சொல்றது அறியாமை. என்னோட எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்ட அந்த கடவுளை பத்தி இன்னொரு முறை என் வீட்ல பேச வேண்டாம். பிகாஸ் ஐ ஹேட் காட். குழந்தைங்க தூங்குறாங்க. கீப் குவைட். அவங்க சொன்னது ஏதாவது புரிஞ்சதாடா? பேய் பேசுறதா நம்மளுக்கு புரியாதுடா. டேய் நிறுத்துங்கடா. காலையில இருந்து ஒரு சீனும் நம்ம எடுக்கல. எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் சொல்றேன். Cheers. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அது சரிடா, இவ்வளவு பெரிய வீட்ல அந்த அம்மா எப்படா தனியா இருக்கு? பயமா இருக்காதா? பேய்ங்களுக்குலாம் பயம் கிடையாதுடா. டேய் நான் கேட்டதும் ஷூட்டிங்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. வாயை மூடிக்கிட்டு Correct. வேலையை முடிச்சிட்டு போகலாம். ஓகேவா? யூ வேஸ்ட் ஃபெல்லோ. டேய் நீ கூட கேட்காம நான் 2 பேர் வாங்கிட்டு கொடுத்தேன்ல.
ஹாய். ஹாய் உட்கார். ம். என்னடா இவளுக்கு எதுவும் இல்லையா? ஏய் இட்ஸ் ஓகே. சுட சுட பீர் இருக்கு, ஜில்லுன்னு பிரியாணி இருக்கு. போடா. நீ சாப்பிடுறியா? அவன் போதையில உணர்ற அவன் பேச்சல பெருசா எடுத்துக்காதீங்க. ஈரன் சொன்னது 2 பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுட்டான். ப்ளீஸ். தேங்க் யூ. சரி வீட்ல என்னன்னு சொல்லிட்டு வந்த? நான் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நான் ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். விசாக்காக வெயிட்டிங். வந்த உடனே நான் யூஎஸ் கிளம்பிடுவேன். என்னடா இந்த யூஎஸ் பிரச்சனை? எவனை கேட்டாலும் யூஎஸ் யூஎஸ் யூஎஸ்னே சாவறான். எங்க அப்பாவும் யூஎஸ்க்கு போன தொல்லை பண்றாரு. தெரியாம தான் கேக்குறேன். அங்கேயும் அங்கேயும் என்னடா டிஃபரன்ஸ்? ஒண்ணு இல்ல மாமா, அங்க வேலை செஞ்சுட்டு இங்க பொண்ணு எடுத்தா வரதட்சணை ஜாஸ்தியா வரும், அவ்வளவுதான். அப்ப பொண்ணுங்க போனா வரதட்சணையே கேட்க மாட்டாங்க. எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆமே. ஹே சூப்பர். நம்ம ரெண்டு பேருக்கும் சேம் தாட்ஸ் இருக்குல்ல? ஏய், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தமா? பேர் பொருத்தமும் ஜாதகம் பொருத்தமும் இருந்தா யாராலும் தடுக்க முடியாது. இதாங்க ஜிப்சி சாப்பிடுங்க. அது என்னடா பேரும் ஜாதகம்? தேங்க் யூ. இப்ப உன் பேர் என்ன? சாய். இவன் பேர் என்ன? சுதா. அவ பேர் என்ன? ஸ்வாதி. என் பேர் என்ன? சத்யா. ஷாய் நோ மேட்ச். மறுபடியும் ஆரம்பிச்சு. சுதா நோ மேட்ச். சத்யா ஸ்வாதி எங்களுக்கு நல்ல பொருத்தம். கரெக்ட் தானே? ஓகே गाइस. கேரி ஆன். குட் பை. நைட். ஹேவ் எ நைஸ் டே. வாய் மூடு. உன்னோட இந்த ஓவர் ஆக்ஷனால தான் அவளும் பயந்து போறான். குறும்புத்தனம் பண்ணாம சீக்கிரம் படுங்க. காலையில ஸ்கூல்ல நானே டிராப் பண்றேன். நீங்க எந்திரிக்கும் போது அவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? படுத்துக்கோங்க. ஜெசி, தம்பி படுத்திருக்கான்ல, நீயும் படு. ஜோ ஜோ ஜோ. ஜோ 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 ஜோ. குழந்தைங்க தூங்குறாங்க. மேல வரக்கூடாதுன்னு சொன்னல, போய் தூங்கு போ. டேய், இந்த வீட்ல இருக்க காய்கறி வாங்க போனா எங்கடா போவாங்க? ஸ்வாதி என்னாச்சு? ஸ்வாதி என்னாச்சு? என்னாச்சு? உள்ள யார் இருக்கா? ஸ்வாதி என்னாச்சு? சொல்லு. என்னாச்சு சுவாதி? சொன்னா கை விடு. வாங்க, நான் உள்ள போய் பார்க்கறேன். என்ன இருக்கு? ஸ்வாதி ஒரு நிமிஷம் இரு. ஏய், அவனை கூட்டிட்டு வாடா. நீங்களா போங்க, நான் வரல. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, வா. அதான் நாங்களா இருக்கோம்ல. பயப்படாதீங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அத்தடியே. மாரியாத்தா. டேய் சத்யா, சத்யா. சத்யா சத்யா டேய் சாய், இங்க பாரு. சத்யா. டேய், இங்க ஏதோ கால் தடம் இருக்குடா. ஸ்வாதி நீங்க நான் என்னன்னு பாத்துக்கிறேன். ஸ்வாதி நான் இங்கதான் இருப்பேன். பயப்படாத. நான் வந்துடுவேன். ரிலாக்ஸ். யூ பி ஹியர். சத்யா. டேய் சத்யா. டேய் சத்யா. ஹே சத்யா. ஸ்வாதி என்ன யாரையும் காணோம். டேய் சத்யா. டேய் சத்யா. ஸ்வாதி. சத்யா. 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 சுதா. சுதா. Hey, Swati!
ஹாய் ரபேக்கா, சர்ப்ரைஸ். உன்னோட பர்த்டேக்கு உனக்கு நல்ல கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னேன்ல, எப்படி இருக்கு gift? அம்மாக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு செல்லம். சொல்லுமா. உன் மேல கோவமா இருக்கானா? பரவாயில்ல விடு, அவனை எப்படி கூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். கமான் கமான், கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹேய், பார்ட்டி நீ பண்றீங்களா? எதுக்கு இங்க வந்த? சரி சரி செல்லம், நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் விளையாடுங்க, போங்க போங்க. கல்யாணமே ஆகலன்னு நீ சொன்னேன். எதுக்கு இங்க வந்த? குழந்தைங்க எப்படி வந்தாங்க? ஏய், நான் உனக்கு போன்ல பேசுறேன். போன்ல சொல்றேன்ல. ஏய், கேமரா கேமரா. எனக்கு பதில் சொல்லு. ஏய், கொன்னுடு உன்னை. வாய மூடு. என்னைய அடிக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருக்கு? பாரு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. பிள்ளைகளுக்காக தான் நான் அவாய்ட் பண்றேன். ஏய், அவங்க என்ன பண்றாங்க? ஐயோ, ராட்சசி. ஏய். ஐயோ. என் பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க. ஏய். என் பிள்ளைங்கள போய் என் உயிரடி அவங்க. என் கண்ணை அவங்க கொன்னால சாவடி. Oh God. ஐயோ. ஐயோ. ஜெசி, என் செல்லோ. ரெபேக்கா, என்ன மன்னிச்சு ரெபேக்கா. உன் குழந்தைங்களை நான் தான் கொன்னுட்டேன். ஐம் சாரி ரெபேக்கா. நீ யார் முதல்ல? உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. நான் எங்க இருக்கேன்? ஷோ, கத்தாத. குழந்தைங்க எந்திரிச்சிருவாங்க. குழந்தைங்களா? எங்க இருக்காங்க? ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. நீ கண்ட கனவுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? எனக்கு கனவு வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா இல்ல பேயா? எனக்கு வேண்டாம். கைக்கு கிடைச்சதை தட்டி கழிச்சோன்னா நமக்கு தேவைப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும். நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்காவது புரியுதா? ஐ பிலீவ் இன் காட்னு சொல்றேன். அடுத்த நிமிஷம் ஐ ஹேட் காட்ங்கற. உயிரோட இல்லாத உன் குழந்தைங்கள என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்கங்கற. இவ்ளோ பெரிய வீட்ல தனியாளா, அதுவும் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்க. தனிமை உனக்கு பயமா இருக்கலாம். அதுக்கு பேரு மோனோபோபியா. அதான் உனக்கு அந்த பயங்கர கனவு வந்திருக்கு. எனக்கு மோனோபோபியா இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல. இப்ப நடக்கிறதெல்லாம் கனவா நிஜமான? நீ பேசுறது புரியாம தவிக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. எனக்கு மோனோபோபியா இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, உன் குழந்தைங்க செத்து போனதும் அந்த அளவுக்கு உண்மை. ஸ்டாப் இட். இன்னொரு முறை என் முன்னாடியே என் குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லாத. கடவுள் என்ன கேலி பண்றது எனக்கு போதும். கடவுள் என்கிட்ட இருந்து பிரிச்ச என் குழந்தைகளை நானே கூட்டிட்டு வந்துட்டேன். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் என் குழந்தைங்க என் கூட தான் இருப்பாங்க. என்கிட்ட இருந்து அவங்கள பிரிக்க முடியாது. I'm sorry. I'm totally confused. எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? இது தண்ணி தான். ஆனா இதுல ஒருத்தர் பிரஷர் இருக்குன்னு தெரிஞ்சு பவரை கண்டுபிடிச்சாரு. இன்னொருத்தருக்கு ஹைட்ரஜன் தெரிஞ்சதால அணுகுண்டு கண்டுபிடிச்சாரு. இது ரெண்டுத்துக்கும் காரணம் நாம யோசிக்கிற விதம். நான் எப்பவுமே என் குழந்தைகளை பத்தி தான் யோசிப்பேன். என் குழந்தைகளும் என்ன பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. என் குழந்தைங்க யார் கண்ணுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. என் கண்ணுக்கு மட்டும் தான் நீங்க தெரியும். சொல்றது எனக்கு புரியல. வார்த்தைகளுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம என் உணர்வுகளை பகிர்ந்துக்கிற சூப்பர் நேச்சுரல் பவர் மூலமா என் குழந்தைங்க கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். த பவர் இஸ் கால்ட் டெலிபதி. டெலிபதி? எஸ், இட்ஸ் கால்ட் டெலிபதி.
உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய யோசனைகள், உதவிக்காக எதிர்பார்க்கிற உன்னோட கண்கள், இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். ஐ திங்க் என்னோட பிரச்சனைகளுக்கு கூட சொல்யூஷன் டெலிபதி மூலமா கிடைக்குமா? சூன்யத்துல இருந்த எனக்கு ஆசைய உண்டாக்குனதே இந்த உலகம்தான். இங்க எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு இருக்கு. நாம பாக்குற விதம் தான் எல்லாமே. நீ தனிமையில இருக்கன்னு உணர்றதுதான் பிரச்சனையே. ஒரு யோசனையோட நீ நட்பு பாராட்டினா அந்த யோசனையே உனக்கு துணையா மாறும். நீ செய்ய வேண்டியது தாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப். இதுக்கு தேவை உனக்கு பயிற்சி. இது ரெண்டும் இருந்தா உனக்குள்ள இருக்கிற ஒருத்தி உனக்கு நிச்சயம் அறிமுகமாவா. சோ தாட்டோட டிராவலிங் த்ரூ டெலிபதி முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய நம்ம உணர்வுகளுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கக்கூடியது. என்னால இது முடியல. இதுல அர்த்தம் இருக்கலாம், ஆனா எனக்கு அர்த்தம் புரிய மாட்டேங்குது. ஐ எம் சாரி. ப்ளீஸ் வாயை திறந்து ஏதாவது பேசுங்களேன். உங்களை தானே கேக்குறேன். படிக்க முடியலன்னு அதை தூக்கி போட்டது நீதான். மறுபடியும் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கேக்குறதும் நீதான். ஒரு நாளைக்கு 1000 யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் உன்னோட மனசுக்குள்ள வரும்போது அதை முடிவு பண்ண வேண்டியதும் நீதான். நீ பிரச்சனையில இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் உனக்கு பிரச்சனையா தான் தெரியும். ஆனா பிரச்சனைக்கு முன்னாடி சொல்யூஷன் பத்தி யோசிக்க ஆரம்பி. உனக்கு இப்ப தேவை அதுதான். பாய். பாய். என்னடா வரமாட்டேன் சொல்லிட்டா? அவங்க கூட நெருக்கமாயிட்டால. யூஎஸ் போற வரைக்கும் இங்க தான் இருப்பாளாம். ஆஹா மச்சி, அடுத்த பிளான் என்ன? டிசைன் வாட்ஸ்அப்ல வந்தது தானே? தெரியும் தெரியும். மச்சான் சென்டருக்கு போய் டாக் எப்படி இருக்கு என்ன பாரு. டிசைன் உளற? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நம்மளோட பெருமெல்லாம் உலகம் ஃபுல்லா பரவுதுல்ல. ஒரு 25,000 பட்ஜெட்ல மியூசிக் கிராபிக்ஸ்ல ஒரு பட்ஜெட்ல பண்ண சொல்லுப்பா. உன் ஆளு பேரை போட்டு ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டுருப்பா. ஓகே பாய். டேய் என்ன டிசைன்டா? நம்மளோடையதுதான். ரெஸ்பான்ஸ்லாம் செம்மையா இருக்குப்பா. என்ன என்னது? எனக்கு தெரியாம யாரா பண்ணது? யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. நான் தான் கிரியேட்டிவிட்டியா பண்ண வச்சிருக்கேன். Facebookல போட்டதுக்கு 5,000 லைக். 5000 லைக்ஸ். இங்க காட்டு. பாரு, இது சும்மா ட்ரைலர் தான். மெயின் பிக்சரை பார்த்தினா அசந்துருவேன். இதுக்கப்புறம் என் லைஃபே செட்டில் தான்டா. இதெல்லாம் என்னடா கூத்து? இங்க கொடு. நீங்க 2 பேரும் சின்ன சின்ன சேனல்ல வேலையை பார்த்துட்டு என் பேரை சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போங்க. நான் பாட்டுக்கு என்னோட ஹீரோ வேலையை பார்த்துட்டு போறேன். போடா லூசு. இதை யாரா கேட்டு போட்ட? டேய் நீ யாரா அதெல்லாம் போடுறதுக்கு? டேய் சாய், இத முதல்ல புடி. அது அவன் தலையில் தான் எப்படியாவது போட்டு விடு. அவன் எங்க வேணா அப்லோட் பண்ணிக்கிட்டோம். நம்ம வெர்ஷன்ல இவன் கிடையாது. அவனோட வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் பொழப்பு நாய் பொழப்பு தான். நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணு சூப்பரா நடிச்சா. அந்த பொண்ணு மட்டும் கரெக்டா ட்ரை பண்ணா பெரிய ஹீரோயின் ஆவா. ஆடா போடா. பிரபல மலையாளம் ஹீரோயின் ஸ்வாதியா? டேய் நம்ம ஸ்வாதிடா. டேய் அவ உண்மையிலேயே மலையாளத்துல பெரிய ஸ்டார் ஹீரோயின்டா. அப்படியே சொல்ற பெரிய ஹீரோயினா? இத கூட பாக்குறீங்க? டேய் புட்றாத. பேப்பர் போடுறா. புட்றா. ஏய், அவ்வளவு பெரிய ஹீரோயின் எப்பறம் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சா? புடி புடி போத பேப்பர் புடி. அச்சச்சோ ஃபுல்லா ஈரம் ஆயிடுச்சுடா. அவ எப்படி நம்ம கூட நடிக்க ஒத்துக்கிட்டா? என்ன பார்த்து மயங்கிட்டாடா. என்னது? நடுராத்திரில போன் பண்ணி உங்க ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறேன்னு சொன்னது எதுக்குடா? என் அழகுல மயங்கிதான். முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்றா. ஒத்துக்க மாட்டானுங்களே.
பயம் முள்ளா மாறி உன் கண்ணை குத்தணும்னு நினைச்சா தைரியம் அத கண்ணு முன்னாடியே மறைச்சிடும். அந்த நிமிஷம் நீ வெளியே வந்துட்டதா கணக்கு. எஸ் ஐ டிட் இட். Thank you. இப்ப எனக்கு லைட் தேவையில்ல. என்னாச்சுடா? அவ ஃபோன் எடுக்கல. மெசேஜ் பண்ணுவா. மெசேஜ் பண்ணு. நான் வர சொன்னேன்னு ஏச்சி சொல்லிட்டா. சும்மா இரு. ஓ, நீங்க எங்க இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஃப்ளைட்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சாயை பார்க்கலான்னு இருக்கேன். போயிட்டு வந்துட்டுமா? போகணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கேட்கணும்? என்ன நீங்க என்ன கேட்டாலும் நேரடியா பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பதில்ங்கிறது கேள்விக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது. அட்வைஸ் நான் எப்பவும் அட்வைஸ் பண்ண மாட்டேன். யாருக்கும் பதிலும் சொல்ல மாட்டேன். ஒரு ஆணால ஒரு பொண்ணு என்னெல்லாம் இழப்பான்றத பார்த்தவனா. நீ இப்ப பார்க்க போறது ஒரு ஆணுன்றத உனக்கு ஞாபகப்படுத்துறேன். ஹலோ. கம் இன்சைட். நைஸ் பிளேஸ். ஒன் செகண்ட். அது சரி, யூடியூப்ல எப்ப அப்லோட் பண்றதா இருக்கீங்க? அதுக்குள்ளயா? இன்னும் நிறைய ஒர்க் இருக்குல்ல. மேக் இட் ஃபாஸ்ட். எதிர்காலத்துல ஒரு நல்ல படம் பார்க்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யா டெஃபினெட்லி. கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சே தீரும். இந்த கான்ஃபிடன்ஸ் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். இது கான்ஃபிடன்ஸ் இல்ல, எனக்கு லிஃப்ட் கொடுக்க ஒரு படி கீழே இறங்கி வந்த ஸ்டார் ஹீரோயின் கொடுத்த காம்ப்ளிமெண்ட். காஃபி மேம். இப்போ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை இங்க வர சொன்னேன்னு நினைச்சேன். தெரிஞ்சுதான் கூப்பிட்டியா? A to Z எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சேன். ஆனா ஏக்கும் ஜெட்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. சாரி சொல்லலாம்னு கூப்பிட்டேன். சாரி? வை? என்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் கிடைச்சப்போ கத்துக்கிறத விட்டுட்டு நான் கத்து கொடுக்க முயற்சி பண்ணிட்டேன். இருக்கிறதே போதும்னு நினைச்சா புதுசா எதுவும் கிடைக்காதுல்ல. அது சரி, உன்னோட யூஎஸ் பிளான் என்னாச்சு? அது அந்த காஃபி தான் டிசைட் பண்ணணும். காஃபி எப்படி டிசைட் பண்ணும்? உனக்கு புரிஞ்சும் கூட நானே சொல்லணும்னு வெயிட் பண்றேன். அது எனக்கு தெரியும். ஏய், அது நான் செட் பண்ண காஃபி. ஐ நோ. இது வரைக்கும் என்னோட எமோஷன்ஸ் எதையும் யார் கூடயும் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஆனா நான் இப்போ என்னோட வாழ்க்கையே உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னோட அபிப்பிராயத்தை இந்த காஃபி மூலமா ஷேர் பண்ணனா? Hey, what is this? Come on, யா. காஃபிக்கும் லைஃப்க்கும் சில எழுத்துக்கள் தான் வித்தியாசம். ஆனா லவ்க்கும் கோலுக்கும் தூரம் நிறைய இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு என் கோல் தான் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ், ஐம் சாரி. ஹே, இட்ஸ் ஓகே, ஐல் ஷேர் இட். இதெல்லாம் கனவா? என்ன ஸ்வாதி இன்னும் இங்க வரல? The customer you're trying to call is unreachable at the moment. ஸ்வாதி? 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 சார் வந்துட்டாரு. சார் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்த கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அத பத்தி நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க சார். மீடியாக்கு தெரிஞ்ச விஷயம் உங்க போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு தெரியாதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார், நாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்கோம். நீங்க எதுவும் சொல்லாம மௌனம் காத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்களா?
எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சாச்சா? ஹீரோயின் ஸ்வாதி மிஸ்ஸிங் கேஸ் சம்பந்தமா நாங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சீனிவாசன் தானே? அவர் ஏற்கனவே 2 வாட்டி சஸ்பெண்ட் ஆனவர். மறுபடியும் அவரே கூப்பிட்டு இந்த கேஸை ஒப்படைக்கிறது எந்த விதத்துல நியாயம் சார்? அந்த என்கவுண்டர்ல எனக்கும் பங்கு இருந்தாலும் நீ மட்டும் தான்ப்பா பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற. எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தது தானே சார்? நல்லதுக்காக பண்ற என்கவுண்டர் சார், அதுல எந்த தப்பும் இல்ல. உங்க வாயில விழுந்திருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட திட்டு வாங்கினாலும் எதையாவது பண்ணி கேஸ முடிவுக்கு கொண்டு வர்றது எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். நீதியை காப்பாத்த போய் நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் சார், அநீதிக்காக சஸ்பெண்ட் ஆகல. எவ்வளவு சின்சியரா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட்ல பேச்சு வாங்க வேண்டியதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏத்துக்கிறது கூட நாங்க தான். இந்த ஹீரோயின் மிஸ்ஸிங் கேஸ் இன்னும் 24 மணி நேரத்துல குற்றவாளியில கண்டுபிடிச்சிருவோம். கையில பெண் இருக்கும்போது நீங்க எப்படி வேலை செய்யறீங்களோ அதே மாதிரி தான் உடம்புல யூனிஃபார்ம் இருந்தாலும் இல்லனாலும் நாங்க சுறுசுறுப்பா வேலை பார்ப்போம். மீடியாக்காரங்களை பார்த்தல எப்படி கேள்வி கேட்கறாங்க. முடிஞ்சா நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க ரிலாக்ஸா இருங்க சார், இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சார், ஹீரோனி ஸ்வாதியோட கால் டீடைல் சார். லாஸ்ட் கால் கேப் டிரைவருக்கு சார். போலீஸ் மரியாதை நில்லு, சுட்டுவேன். நில்லு. எங்கடா அந்த பொண்ணை எங்க வச்சிருக்கீங்க? ஓடாத. நமக்கு வேண்டியது இவன் கிடையாது சார். இவனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே இல்ல. நேத்து தான் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கானுங்க. நம்மள பார்த்து பயந்து ஓடி உயிரை விட்டுட்டான். ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி. கண்ட்ரோல் ரூம், இங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம் சார். அது சரி, எதுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்? அப்படி பண்ணா பெரிய மூவி ஆஃபர் வரும்னு. ஆஹா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்த யூடியூப்ல போட்டா யாராவது பார்த்து கூப்பிடுவாங்க தான். இட்ஸ் an easy way. சரிதான், ஈஸி வேயா. பெருசா கஷ்டப்படாம ஒரு ரேஞ்சுக்கா போயிடலாம். நல்லா இருக்குடா. நீ யாரு? டிஓபி சார். டிஓபியா? அப்படின்னா கேமராமேன். ஏன்னா உங்க படத்துல அந்த ஹீரோலாம் கிடையாதா? அது நான் தான் சார். மக்கள் ஸ்டார். இவனா? ஜனங்க இவன் மூஞ்சிய பாப்பாங்க. ஜனங்களை பத்தி எதுவும் தெரியாது சார். ஆனா வந்ததுல இருந்து அவங்க என்ன சார் எப்ப சாவடிக்கலான்னு பாக்குறாங்க சார். உன் சாவுல எனக்கு என்ன வேலை? சாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் ஏன் வேலை. சாய் ஆக்ஷன் ஹீரோவா? தேங்க்யூ சார். நிறைய வேரியேஷன் கொடுத்துருக்கேன் சார். இவங்க தான் யூஸ் பண்ணவே இல்லை சார். ஆமா, இதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் ஏதுரா? அது கூட நான் தான் சார் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர். சரி, இந்த அனுஷ்கா, த்ரிஷா, நயன்தாரா இவங்கெல்லாம் கூட இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்களாடா? பண்ணலாம். அதுக்கப்புறம் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. குழந்தைய பத்தி வீட்டுல உட்காந்துருக்க வேண்டியதான். அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார். உங்க ஹீரோயின் கூட ஸ்டார் தானடா. இவங்க எதுக்கு நடிச்சாங்க? அப்ப அவங்க ஹீரோயின் தெரியாது சார். ஆமா, அப்புறமா தெரிஞ்சிருக்க. நடிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கீங்க. நடிக்கலனா கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கீங்க. இது எப்படா? ஃபைனலி கிட்னாப் பண்ணிருக்கீங்க. அந்த பொண்ணை கொன்னுட்டீங்க தானே? பணத்துக்காக தானடா கொலை பண்ணீங்க. உண்மையை நீங்களா சொல்றீங்களா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? ஏய், என்னடா ஒரே சவுண்ட்? இங்க போலீஸ்கார சவுண்ட் மட்டும் தான் கேட்கணும். அடிச்ச தழும்பு வெளியே தெரியக்கூடாது. ஆனா பிளட்டோட சேர்த்து உண்மை வெளியே வரணும்டா. எஸ் சார், ஆசிடிஸ் அதான் சார் நடந்திருக்கு. பாட்டில் வச்சு வாயில குத்துன, கண்ணாடி தொண்டையில குத்தி உண்மை வெளியே வந்துருச்சு சார். போலீஸ்காரங்கிட்ட சீக்கிரத்துல உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா டேமேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொண்டு போங்க. இழுத்துட்டு போயா மார்த்தாண்டம். வாப்பா வாப்பா. சார், 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 ஒண்ணும் சார், ஆகாது. சார். உள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்துடலாம். வா. சார், ஒண்ணும் பண்ண சார், மாட்டேன். சார், பயப்படாம சார், வாயா. சார், ஹீரோ அவன் தானே சார். அவன் தானே சார் முதல்ல. அவர் உடனே கூட்ட என்னையாண்ட கொத்து விடுறா. ஏய், குரல் ஏறு தினடா. உள்ள தூக்கிட்டு போய் முத்துங்க. வாங்க வாங்க கண்டுக்கலாம். போங்க போங்க. ஒண்ணு இல்ல போங்க. ஏய் சார், அது என்னோட போன் சார். ஏய், உனக்கு என்ன தனியா சொல்லுமா? வாடா. நிமிஷம் சார். வா ப்ளீஸ் சார். மார்த்தாண்டம் விடு. வாடானா. இந்த டெவில் யாரா? சார், நீங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கீங்களா? அது அவ நம்பர் தான். நம்பர் இது இல்லையே. எனக்கு தெரிஞ்ச நம்பர் அதான் சார். கால் டேட்டா வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? மினிமம் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். கடைசி அந்த பொண்ணை நீ எப்ப பார்த்த? ரெபேக்கா வீட்ல சார். ரெபாக்கா? அது யாரா? நாங்க ஷூட்டிங் பண்ண அந்த வீட்டு ஓனர் சார்.
ஸ்வாதி கூட எங்களை விட அவங்க தான் க்ளோஸா இருந்தாங்க சார். நிச்சயமா அவங்க தான் இது பண்ணியிருக்கணும். மார்த்தாண்டம் கிளம்பு. மரணத்திற்கு முன்பு என் உள் உணர்வு. ஹலோ சார், கால் டேட்டா வந்தாச்சு. லாஸ்ட் கால் ஃபாதருக்கு பண்ணிருக்காங்க. அவர் இறந்து போய் 4 நாள் ஆகுது. அவரோட பிலாங்கேஜ் மெட்டுக்குடி சர்ச் கிட்ட இருக்கு. அங்க போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி, வா. ஃபாதர் சம்பந்தப்பட்ட முக்கியமான பொருள் எல்லாம் இதுல இருக்கு. டே மாமா, ஸ்வாதி எங்கடா போயிருப்பா? உன்னை எதுவுமே பண்ணல, எங்களையும் விட்டுடுவாங்கடா. இந்த ஷார்ட் ஃபிலிம்ல வேணாம்டா, அவங்க அங்க வேலையை பார்த்துட்டு போலாம். ஆமாண்டா, நானும் நெல்லூருக்கு போய் எங்க அப்பா மாதிரி மீனி வியாபாரம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப நாளா கூப்பிட்டு இருக்காரு. கரெக்ட். டென்ஷன் பண்ணாதீங்க, இதெல்லாம் காமன்டா. அடச்சுப்பா, அவன் அப்படித்தான்டா சொல்லுவான். இனிமே நம்ம சண்டை போட்டு வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், முஸ்தபா, முஸ்தபா முஸ்தபா, முஸ்தபா ஜான்காரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா. கடைசியா எப்ப பார்த்தேன்னு சொன்னேன்? சார், இந்த மாசம் 3ஆம் தேதி. எப்படி 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 2ஆம் தேதி செத்தவள 3ஆம் தேதி எப்பறா நீ பாப்ப? இங்க பாரு, டெத் சர்டிபிகேட் பாரு. ஸ்வாதி செத்து போயிட்டாளா? டேய், என்னடா அது, என்னடா சொல்றாரு அவரு? மிஸ்ஸஸ் விவேகா வில்லியம், ஹீரோனோட டீடைல்ஸ் எடுத்துக்கோ. நேம் ஸ்வாதி, கேரளா. ஹீரோயின் அப்பா கேரளா. பேரு எதுக்குடா கொலை பண்ண? சார், 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 சார். உண்மையை சொல்லு. வாங்க சார். டெட் பாடி எங்கடா? Please, ஒரு நிமிஷம் வாங்க சார். அங்க பாருங்க. என்ன நியூசன்ஸ் இது? Do you know who I am? Swati here. What's the matter? Tell me. Come on, tell me. Hello, officer. வெல்கம். Pleased to meet you. வாங்க போலாம். Hello. How are you? Yeah, I'm fine. பார்த்தா தெரியலையா? I'm very fine. ஒரு 2 நாள் நான் யார் கண்ணிலையும் படல, அதுக்குள்ள என்ன கொன்னுடுவீங்களா? எனக்கு பிரைவசி வேண்டாமா? ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்க? கண்ணு முன்னாடி தானே இருக்கேன், உயிரோட தானே இருக்கேன். எதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணீங்க? ரிலீஸ் them now. நேஷனல் அவார்ட் வின்னர் ஸ்வாதினா.
ஓகே ஓகே கூல். இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சார் வாங்க சார். சார் ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார். நேஷனல் அவார்ட் வினர் ஸ்வாதி ஹியர். தேசிய விருது பெற்ற பிரபல மலையாள நடிகை ஸ்வாதி மிஸ்ஸிங் கேஸ். நான் தான் ஸ்வாதி என்று காவல் நிலையத்தில் ஒரு நடுத்தர பெண் பிடிவாதம். மனத்தத்துவ நிபுணர் டாக்டர் மாலதி தீவிரமான விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தற்போது எந்த தகவலும் தெரிவிப்பதில்லை என்று போலீசார் கைவிரிப்பு. சொல்லு, ஸ்வாதியை என்ன பண்ண? எத்தனை முறை சொல்றது, நான் தான் ஸ்வாதின்னு. ஓகே ஸ்வாதி, நீங்க என்ன பண்றீங்க? ஐ அம் an actress. எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க? எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உயிரோட இருக்கேன்னு தெரியப்படுத்துறதுக்காக. அதுக்கு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணா போதுமே, எதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்? உங்க மூலமா தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல கிளாரிட்டி கிடைக்கும்ல. ஓகே ஸ்வாதி, ரெபேக்கா வில்லியம்ஸ்க்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நான் கிளம்பணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போலீஸ் கஸ்டடியில இருக்கிற விஷயம் இன்னுமா உனக்கு புரியல? என்ன டாக்டர், குழந்தைய நினைச்சு டென்ஷனா? ஒன்னும் ஆகாது. ஸ்டாப் இட். என்ன மேடம், உள்ள என்னாச்சு? சடனா வெளியே வந்துட்டீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டரை வர சொன்னீங்களா? வாட் இஸ் திஸ்? எங்க இன்ட்ராகேஷன் இப்படிதான் இருக்கு மேடம். காஃபி டீ எல்லாம் கொடுத்து மரியாதை கொடுக்க எங்களுக்கு பொறுமை இல்லை மேடம். இவரை நான் ஏன் கூட கூட்டிட்டு போறேன். திரும்பி வர வரைக்கும். அப்புறம் டாக்டர், every half an hour pulse, you know everything. I'll take it. Thank you. See, நான் திரும்பி வர வரைக்கும் அவங்களை யாரும் எதுவும் கேட்க வேணாம். டாக்டரை தவிர அவங்க ரூம்க்கு யாரும் போக கூடாது. ஓகே, என் கூட வா. Everything is okay, sir. இந்த பிளட் தொடச்சுக்கோ. என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சரி சொல்லு, ஸ்வாதி உனக்கு எப்படி தெரியும்? அவள் எனக்கு ஒரு வாரமா தான் தெரியும். ரிபேக்காவை பத்தி? அந்த பைத்தியத்தை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இருக்கும்? பைத்தியம்னு நீ எப்படி சொல்ற? ஏன்னா நான் பைத்தியக்காரன் இல்ல, அவங்க உங்க எல்லாரையும் பைத்தியமாக்கிட்டு இருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு தானே இருக்கேன். போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய் ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாம வந்திருக்கேன். நீங்களும் அவங்க கிட்ட பேசுனீங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வாங்க முடியல. ஸ்வாதி ரெபேக்கா கூட க்ளோஸா இருந்த விஷயத்த நான் முதல்ல இருந்து போலீஸ்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். ரெபேக்கா கொடுத்த புக்ஸை படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்வாதியோட நடவடிக்கை, அவரோட பேச்சு எல்லாமே மாறிடுச்சு. அப்படி அந்த புக்ஸ்ல என்ன இருக்கு, ரெபேக்காவோட டைரியில என்ன இருக்கு, அந்த புக்ஸை எதுக்காக ஸ்வாதிக்கு கொடு? இந்த புக்ஸ் தானே? டெலிபதி. எஸ், யூ காட் இட். டெலிபதினா என்ன? இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது டெலிபதியை பத்தி கிடையாது, ஸ்வாதியை பத்தி. அந்த கேமரா ஜூம் பண்ணுங்க, அந்த கார்னர் கேமரா. சார், டேஞ்சர் சார். சொன்னது மட்டும் செய். போ.
நிமிஷத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுவேன். சாகறதுக்குள்ள சுவாத்திய என்ன பண்ணேன்னு சொல்லு சொல்லு. 100-150 கிலோ இருப்பல வெயிட். உன்னால இந்த குளிருக்கு ஒரு கன் ஹேண்டில் பண்ண முடியும். நீ எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுவ? எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படியே தான் இருப்ப. எப்படி இருப்ப? என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நீ எனக்கு எப்படி தெரியறன்றது முக்கியம் இல்ல. நீ சீக்கிரமா வெளியே போலனா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஏற்கனவே உன் பாடியில இருக்கிற புல்லட் ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. பொம்பளையாச்சுன்னு போனா போதுன்னு விட்டா. ஸ்டாப் இட். Are you okay? What is this? நான் என்ன சொன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்த செய்ய விட்டீங்க? கரெக்ட் டைமுக்குள்ள வந்துட்டீங்க. இல்லன்னா நேரத்துக்கு. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. சுவாதி அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கொன்னுட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அப்படினா சுவாதி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றீங்களா? இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன் வேலையை என்ன செய்ய விடுங்க. அம்மா தாயே சொல்லுமானா யாருமே சொல்ல மாட்டாங்க. ஐயா சாமி உங்களை கெஞ்சி கேட்கற என்ன விட்டுருங்கன்னு கெஞ்ச விட்டா அப்ப வரும் உண்மை தானா வெளிய. இந்த கேஸ நான் அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன். உங்களை யார் ஆபீசர் இந்த கேஸை விட சொன்னது? எதுவா இருந்தாலும் கோவப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டதும் கையை கட்டிட்டு பதில் சொல்றதுக்கு அவங்க ஒன்னும் எல்கேஜி குழந்தை கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. டெலிபதி மூலமா எதிரில நிக்கிறவங்களோட மனசை ஈஸியா படிக்கக்கூடிய சக்திய தன்னோட கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற எக்ஸ்ட்ராடினரி லேடி. That's the power of telepathy. She is in telepathy. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். உன்னை நம்புறதுக்கு இதெல்லாம் உண்மை இல்லை. சில விஷயத்தை நம்பிதான் ஆகணும் சார். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? உங்க பாடிக்குள்ள புல்லட் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? என் கூட வாங்க. டெலிபதி புலன்கள் தொடர்பின்றி எண்ணங்களை செயல்படுத்துதல். ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன். நம்ம கிட்ட எந்த விதமான பொருளும் இல்லாம, மொழியோட எந்த தொடர்பும் இல்லாம, பல்லாயிரம் மைல் தூரம் இருக்கிற மனுஷனோட நம்ம உணர்வுகளை பகிர்ந்துகிட்டு அந்த மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படிங்கிற செயல்முறையால செயல்படுத்தப்படுறதுதான் இந்த டெலிபதி. இந்த டெலிபதி எந்த விதமான மந்திர தந்திரங்களும் இல்லாம, மாய சக்திகள் இல்லாம ஒரு அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த கலை. ஏன்ஷியன்ட் கிரேக் படி பார்த்தோம்னா டெலின்றதுக்கான அர்த்தம் டிஸ்டன்ஸ், தூரம். பத்தினா ஃபீலிங்ஸ், பர்செப்ஷன், பேஷன், எக்ஸ்பீரியன்சஸ். அந்த காலத்துல தவத்துல இருந்த மகாரிஷிகள் 7 கடல் தாண்டி இருக்கிற ரிஷி முனிகளோட இந்த டெலிபதி மூலமா தான் பேசிப்பாங்கன்னு சில ஓலைச்சுவடிகள்ல சொல்லப்படுது. கிமுல ஏன்ஷியன்ட் கிரேக் யுத்தங்கள்ல ஒரு அங்கமா இந்த டெலிபதியையும் பயன்படுத்தினாங்க. பாராசைக்காலஜி படி டெலிபதிய 4 ஸ்டேஜஸா பிரிச்சிருக்காங்க. லேட்டன்ட், இன்ட்யூட்டிவ், எமோட்டிவ் அண்ட் சூப்பர் கான்ஷியஸ் டெலிபதி. டெலிபதிய நவீன காலத்துல முதல் முறையா 1882ல founder of the Society for Physical Research W.H. Frederick தான் கண்டுபிடிச்சாரு. யுனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் பண்ண ஆராய்ச்சியில பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏறக்குறைய 72% இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டதா பொதுவா சொல்லப்படுது. கேட்க இது வினோதமா இருந்தாலும் ஹையர் லெவல் ஆஃப் டெலிபதியில பொருட்களை கூட அசைய வைக்கலாம். அவ்வளவு எதுக்கு? எந்த சம்பந்தமும் இல்லாம எதிர நிக்கிற 2 பேருடைய வாயில இருந்து ஒரே நேரத்துல ஒரே வார்த்தைகள் வருது. யார் கூடயாவது பேசணும்னு நினைக்கும் போது நம்ம போன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் நமக்கு போன் பண்றது. இதெல்லாம் நம்ம தினம் பார்க்கக்கூடிய விஷயங்கள். சாதாரணமா பெண்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளுணர்வுகள், அதாவது இன்ட்யூஷன் ஒரு விஷயம் இருக்கிறதால ஆண்களை விட டெலிபதி பெண்களுக்கு தான் நல்லா பொருந்தும். ஒரு வார்த்தையில சொன்னோம்னா பெண்களுடைய மூளை சீக்கிரமா டியூன் ஆயிடும். ஒரு தடவை இந்த டெலிபதிக்கு 2 பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்க தன்னுடைய உணர்வுகளை மட்டும் பகிர்ந்துக்கிறது இல்ல, ஒருத்தரோட எண்ணங்கள்ல இன்னொருத்தவங்க ஈஸியா போயிடுவாங்க. இப்போதைக்கு ரெபேக்கா டெலிபதியில எந்த லெவல்ல இருக்காங்கன்றத நம்மளால சொல்ல முடியாது. சோ இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவங்க எண்ணங்களை நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு கொண்டு வரணும். அவங்க சம்பந்தமான விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லி அவங்களை பயமுறுத்தி அவங்க கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லணும். திஸ் இஸ் அரோமா தெரப்பி. நம்ம இருக்கிற சூழல்ல திடீர்னு ஒரு நறுமணம் வந்ததுன்னா நம்ம எப்பேற்பட்ட யோசனையில இருந்தாலும் ஒரு நிமிஷம் அந்த வாசனையை நம்ம மூளை உணரும். That is a kind of neutral stage of mind. இதுதான் கலர் தெரப்பி. நம்ம கண்கள் என்னதான் சோர்ந்து போயிருந்தாலும் தன்னோட பக்கம் ஈர்க்கிற சக்தி இந்த கலர்ஸ்க்கு இருக்கு. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு எமோஷன் இருக்கு. நான் இப்ப மேக்கப் பண்ணிட்டு வந்தது ட்ரெஸ்ல இல்ல, கலர்ஸ்ல. எதிரில இருக்கிறவங்களோட மைண்ட டைவர்ட் பண்றதுக்கான பிராக்டிஸ் தான் இந்த கலர் தெரப்பி. This is called
சவுண்ட் தெரப்பி, இந்த விஷயங்கள் எல்லாம் ரிபேக்காவுடைய யோசனைகளை நிஜத்துக்கு கொண்டு வரதுக்கான சின்ன சின்ன முயற்சி தான். முதல்ல இது செய்ய முடிஞ்சா ஸ்வாதிக்கும் ரிபேக்காக்கும் டெலிபதிக்கான சம்பந்தம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க ப்ளீஸ். உன் விக்கல் நிக்கணும்னா நீ இந்த தண்ணியை குடிக்க. உனக்கு இந்த தண்ணியை நான் கொடுக்கணும்னா ஸ்வாதி எங்க இருக்கான்னு சொல்லிடு. டேய் டேய் மரியாதையா சொல்லு, ஸ்வாதி எங்க இருக்கா? இன்னைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல, சொல்லு. மார்த்தா உள்ள போ. ஓகே சார். ஸ்வாதி என்ன பண்ணு சொல்லு. நீ சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து வெளியே போக மாட்டேன். யாரும் சாகடிச்சாலும் சரி. உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ஸ்வாதி என்ன பண்ண சொல்லு. நீ என்ன பண்ற? ஹேய், உள்ள என்னடா பண்ற? எதுக்காகடா ரூம்குள்ள போன? Look at me. அரோமா தெரப்பியால என்னோட உள்ளுணர்வை தொடலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோழைங்க தான் தலையை குனிச்சிட்டு பதில் சொல்வாங்க. தைரியம் இருக்கிறவங்க கண்ணை பார்த்து நேரா பேசுவாங்க. இப்ப என்னோட உடம்புல எத்தனை கலர்ஸ் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க பாக்கலாம். வந்ததுல இருந்து என் மைண்ட கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ முயற்சி பண்றீங்க. உங்க கண்ணை நான் நேரா பார்க்க கூடாதுன்றதுனால தானே உடம்ப 12 வண்ணங்களால அலங்கரிச்சிருக்கீங்க. போனா போகட்டும்னு நினைச்சா தைரியமா பாருன்னு பயத்தோடவே சொல்றீங்க. எந்த வழியில போனாலும் நீ வழிக்கு வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். நேரடியாவே கேக்குறேன், ஸ்வாதி எங்க மிஸ்ஸஸ் ரெபேக்கா வில்லியம்ஸ்? நானும் நேரடியாவே கேக்குறேன், ரெபேக்கா யாரு? ஹே 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 ஹே. உதாரணங்களை காமிச்சு போலீஸோட ஆவேசத்தை கண்டிப்போட நினைச்சீங்கன்னா எல்லா கேஸும் ஆர்குமெண்டோட நின்னு போயிடும். எங்களுக்கு தேவை ஜட்ஜ்மெண்ட். பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரின்னு சொல்லுவாங்க. தன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணு சைக்கோவா மாறினா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த கதையில இருக்கு. சரத் சந்திரா அவர் வரைகிற டிராயிங் கிளாஸ்ல எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அவரையும் சேர்த்து பிடிக்கும். என்னோட லட்சியம் அவர் அடையிறது. அவரோட லட்சியம் டெல்லி ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது. ஆனா பணம் இல்லாததால பசியை போக்க வெற்றியையும் எழுந்துட்டு என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. திரும்பவும் இப்போ இந்த நிலைமையில இப்படி எதுவும் புரியாம சோர்ந்து போன அவரோட கண்கள் வலுக்கட்டாயமா தன்னை தானே தேத்திக்கிட்டு என்ன பாக்குது. என்னோட வீட்டுல நான் பூஜிக்கிற தன்னோட படங்களை பார்த்து பேசணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா வார்த்தைகள் வரல. தன்னையே அறியாம அவரோட கண்கள் கலங்கி போச்சு. கொடுக்க மனம் இல்லைனாலும் காலச்சக்கரத்தை என்னால தடுக்க முடியாதுன்றதுனால அவரோட வரைபடங்களை அவர்கிட்ட கொடுத்து லட்சியத்தை நோக்கி நகர சொன்னேன். அந்த நிமிஷம் அவர் என் கண்களை பார்த்த பார்வைக்கான அர்த்தத்தை இன்னமும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். லட்சியத்தை அடையறதுக்காக சிறகடிச்சிட்டு அவரோட பயணம் தொடர்ந்துச்சு. அவர் மனசுல இடம் பிடிச்ச சந்தோஷத்துல அவரை சொந்தமாக்கிக்கணும்னு காத்திருந்த ஏன் முன்னாடி அவர் வந்தாரு. தனக்கு கிடைச்ச பரிசோட அந்த புடவையை நான் கட்டிட்டு வரதுக்கு முன்னாடியே அந்த புடவை கட்டினா நான் எப்படி இருப்பேன்றத அவரோட கலை அவருக்கு அழகா காட்டிடுச்சு. என் மனசு அவருக்கு புரிஞ்சுதோ, ஒருவேளை என் கண்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரோ. கடைசியா எனக்கு பொட்டு வச்சாரு. என் ஓவியத்துக்கு பொட்டு வச்சதுக்கே சந்தோஷப்பட்டனா என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொன்னேன். என்னோட லட்சியம், குறிக்கோள், ஆசை, கனவு எல்லாமே அவர்தான்னு சொன்னேன். பசிய போக்குன தாய்க்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பனே தவிர வாழ்க்கை துணைய ஏத்துக்க முடியாதுன்னு மன்னிப்பு கேட்டாரு. என்னோட ஆசையெல்லாம் கலைஞ்சு போச்சு. என்னோட எதிர்பார்ப்பு மனக்கசப்பா மாறுச்சு. என்னோட காதல் பகையா மாறுச்சு. இங்க பாரு, எந்த ஜென்மத்துல வருவேனோ, எந்த ரூபத்துல வருவேனோ, எப்படி வந்தாலும் சரி உன்னை சொந்தமாக்கியே தீருவேன். அடைய முடியாத காதல
அடையணும்ன்ற ஆசை, அதிகமான காதல், அறியாத வயசு, பசியோட இருக்கிற என் கண்கள் குழப்பத்துல இருந்த சுவாதியோட கண்கள்ல போய் நின்னுச்சு. சொந்தமாக்கிக்கணும்ன்ற ஆசையில கத்துக்கிட்ட கலைய முடிவில்லாத என்னோட பகைக்காக சுவாதிக்கு கத்து கொடுத்தேன். என்னோட உருவத்தை அவர் வெறுப்பாருன்றதுனால சுவாதியோட ரூபத்துல என் ஆசையை நிறைவேற்றிக்க என்னோட லட்சியத்தை மறுபடியும் தூண்டிவிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்ல நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இப்படி ஒருத்திய என்ன பண்றது? சுவாதியோட எண்ணங்களை கொலை பண்ண நீ ஒரு கொலையாளி. சுவாதி மைண்ட் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற நீ ஒரு கொடூரமான கிட்னாப்பர். சுவாதி உடம்பு மூலமா ஆசையை நிறைவேற்றிக்க நினைக்கிற நீ ஒரு ரேபிஸ்ட். இந்தியன் பீனல் கோட்ல கூட இதுக்கு எந்த தண்டனையும் இல்ல. நான் என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரே What is this? Try to understand. Please control yourself. ஸ்வாதி உயிரோட தான் இருக்கா. ஆனா ஆபத்துல இருக்கா, ஒரு கைதியா இருக்கா. அவளை காப்பாத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். நீங்க என்ன நினைச்சாலும் நடக்காது. என்ன வேணா செஞ்சு பாருங்க, ஸ்வாதியை என்கிட்ட இருந்து ஒரு நிமிஷம் கூட பிரிக்க முடியாது. ஸ்வாதி இப்ப ஸ்வாதி இல்ல, ரெபெக்கா. இதுல இருந்து அவ வெளியே வரணும்னா அதுக்கு நான் சம்மதிக்கணும். அவ விடுற மூச்சு கூட நான் போடுற பிச்சை. 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள 4 தடவை கன் எடுக்கிற. ரொம்ப பக்கத்துல தான் இருக்க. இப்ப சுடு. ஸ்வாதி சாகர வரைக்கும் ஏன் ஆசை உயிரோட தான் இருக்கும். நான் கோவத்துல ஏதாவது செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் ஸ்வாதி செத்துடுவா. வந்ததுல இருந்து ஸ்வாதி எங்க, ஸ்வாதி எங்க, ஸ்வாதி எங்க? ஸ்வாதிய காட்டுற. பாக்குற தைரியம் இருக்கா? இருக்கா? யாரு மணி? எதுக்கு மழையில் நினைச்சிட்டு இருக்கு? சரி சரி, உள்ள வா போலாம். இப்ப சொல்லுங்க, யார் நீ? எதுக்கு மழையில் நின்றுகிட்டு இருந்த? ஐயோ, நீ ரொம்ப நனைஞ்சு போயிட்டு. சரி சரி, நீ உள்ள போய் தலையை தோட்டிக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க. போமா. மாஸ்கோ, மாஸ்கோ. எங்கிருந்து வந்த?
ஏன் அப்படி பாக்குற? தொப்பைய நினைஞ்ச இந்த Dress எப்படி? வெளியே மழை பெய்யும் போது சாருக்கு என்ன போட்டு தேய்க்கிறிய? ஏன் மேட்டர்னா? அவர் தான் கூட்டிட்டு வந்தாரு. அவரா? அவரு உனக்கு அவரா? முதல்ல நவுரு, நீ நவுரு. என்ன நீ இங்க இருந்து அனுப்பிட்டேன்னு தெரிஞ்சா உன்னோட குருஜி உன்னை கொன்னால கொன்னுடுவாரு. பரவாயில்லையா? எங்க குரு என்ன கொண்டு செஞ்சாலும் செய்வாரு. நீ அந்த ரூம்ல போய் படுத்துக்கோ. இதை தேய்க்கிறத நான் பாத்துக்கிறேன். எந்திரிமா, எந்திரி எந்திரி எந்திரி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இங்க என்ன உள்ள போய் படுக்க சொல்லியாச்சு, இங்க என்ன பண்றீங்க? லுக்க மாத்துங்க அம்மா, போய் படுங்க. ஆஹா, எவ்வளோ ஸ்லோவெல்லாம் போகக்கூடாது. எப்பா எப்பா எப்பா, முதல்ல வெளியே தாப்பால் போடணும். என்ன உருளுது? நம்ம போய் பார்த்துட்டே வந்துடுவோம். டார்லிங், சவுண்டு கம்மி, போயிட்டு இப்போ வந்துடுறோம். ஓகே, ஒருத்த நிம்மதியாக சரக்கு அடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது போல. ஐ ஷேம் கேர்ள். ஏமா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போதையில கேள்வி கேட்டா பதில் வரணும். என்ன ஆச்சு? வாயில ரத்தமா இருக்குது. சிக்கனை தான் அப்படி சாப்பிடுறியா? என்னம்மா நீ சிக்கன் சாப்பிட ஒரு டைம் இல்லை உனக்கு? பசிக்குது. சரி, டக்குன்னு சாப்பிட்டு போய் தூங்குமா. மறக்காம வாய் கழுவிக்கோ, சரியா? சரி 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 சரி. தாப்பால் போட்டனா இல்லையா? எப்படி வெளியே வந்தா? தாப்பால் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, குழம்புது. சாரி சார், சாரி. நாளைக்கு முதல்ல சரக்கை மாற்றி அடிக்கணும். குட் நைட். யார் சொல்றது? எங்க போய் தொலைஞ்சாம? மாஸ்கோ, மாஸ்கோ, டேய் மாஸ்கோ. யார் மணி? ஞாபகம் இல்லையா? ஓ சாரி, நீயா? முதல்ல போய் அந்த புடவையை மாத்திட்டு வா. ஏன்? நல்லதானே இருக்கு. நீ நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நான் மாத்திக்கன்னு சொல்றதுக்கும் நடுவுல பெரிய கதையே இருக்குமா? பொம்பளே இல்லாத வீட்டுக்குள்ள புடவை இருக்கும் போதே நினைச்சேன் இதுக்குள்ள ஏதோ கதை இருக்குன்னு. அது என்ன கதை? என்கிட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரோட புடவை இது? ஒன் சைட்ல வா, சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. அதுவும் இல்லாம இது எல்லாருக்கும் சொல்ற கதை இல்ல. முதல்ல போய் புடவையை மாத்திக்க போ. என்னது இது? இதாவது ஓகேவா? இல்லனா இதுக்கும் ஏதாவது கதை இருக்கா? என் கதையெல்லாம் விட முதல்ல நீ யாருன்னு சொல்லு. ஏன் நடுராத்திரியில மழையில தனியா நின்னுகிட்டு இருந்த? சரி சரி, நீயும் உட்காந்து சாப்பிடு. நானும் உட்காந்துட்டா யாரு பரிமாறுறது? நான் பரிமாறுறேன். முதல்ல நீ உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, உன் ப்ராப்ளம் என்ன? நீ எங்க இருந்து வர?
ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் யுஎஸ் நெக்ஸ்ட் வீக் அங்க இருந்து வந்துருவான். எங்க பேரண்ட்ஸ்க்கு இதுல இஷ்டம் இல்ல. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், நான் வீட்டுக்கு திரும்ப வந்தா மாலையும் கழுத்துமா அவரோட தான் வருவேன்னு. இல்லனா நீங்க உங்க கையால எனக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டேன். நாம காதல நேசிக்கணுமே தவிர அத வலுக்கட்டாயமா அடைய நினைக்கூடாது. அவசரத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவித்தனம் இருக்கும், லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு பக்கம் இருக்கும். லவ் ஒரு எமோஷன், கல்யாணம் லைஃப்ல ஒரு டிட்டர்மினேஷன். ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். நீ சின்ன குழந்தையில உங்களுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையனோட போட்டோ இருந்தா கொடுக்குறியா? ஏர்போர்ட்ல இருந்து அவனை நேரம் எங்கேயா வர வைக்கிறேன். என்கிட்ட இப்ப எதுவும் இல்ல. ஓ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நீங்க ஆர்டிஸ்ட் தானே, அவர் எப்படி இருப்பாரு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பெயிண்ட் பண்ணுங்க. எங்கடா போய் தொலைஞ்ச? வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கவனிச்சுக்க மாட்டியா? ஐயா கெஸ்ட கவனிக்கலாம், கோஸ்ட கவனிக்க முடியாது. ஊர்ல ஒரு கோயில் விடாம ஓடிட்டு வந்ததுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா கோஸ்ட்ங்கற? குருஜி, நைட் அவஸ்தைப்பட்டது நான் தான். உங்களுக்கு என்ன, உயிர் போயிட்டு வந்துச்சு. உங்களை பார்த்தா பாட்டில இத்தனோண்டு மிச்சத்தை வச்சு தூங்கிட்டீங்க. நீ இங்கனா அந்த ட்ரெஸ் என்ன, கணத்துல கலர் என்ன, குரு கூட சேர்ந்து ஆட்டை என்ன? அவங்களுக்கு தான் புத்தி இல்ல, உங்களுக்குமா புத்தி இல்ல? சேம் கன்ஃபியூஷன். நேத்து நைட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க என்ன அடிக்கவே இல்ல, ஆனா அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இடியட். சாயந்தரம் நான் வரும்போது நீ இந்த வீட்டுல இருந்த கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். வெளியே போ. என்ன போ சொன்னாரு, அப்புறம் ஏன் அவரு போறாரு? காலையில நான் போட்டிருக்கான்னு அவர் போட்டிருக்காரா? புரியலையே. என்ன சேம் லுக்கா? உன்னை அப்பயே வெளியே போ சொன்ன, இங்க என்ன பண்றேன்? நான் கோவக்காரன் அப்படின்னா நான் பார்க்காத, எனக்கு கண்ணா பின்னான்னு கோவம் வரும். ஜாக்கிரதை, வெளியே போ. மறுபடியும் கன்ஃபியூஷன். ஏமா அடிச்சனே? இல்லையே. அப்புறம் ஏன் இந்த பக்கமா வலிக்குது? எனக்கு நம்ம கிளாரிட்டி மிஸ் ஆயிட்டே இருக்கே. என்ன மாஸ்கோ, என்ன கிளாரிட்டி வேணும்? நேத்து நைட் ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, அதுல நீதான் பேயே. நான் பேய் தான் மாஸ்கோ. நீ சீரியஸா காமெடி பண்ற. நான் பேய் தான்டா. அட போமா. நான் பேய் தான்டா மாஸ்கோ. குடிகார பையில போதையில உளறிட்டு இருக்காது, நான் நம்ப மாட்டேன். ஏய் தம்பி, இங்க வாப்பா. சார், கொரியர் சார். ம், டெல்லியில இருந்து வந்திருக்கு சார். ம், ஆல்ரெடி உங்க வைஃப் சைன் போட்டாங்க சார். ஆ, சரி, ஏதோ ஒன்று வந்து தொலை. டேய், வீட்டில் பொம்பளை இருந்தால் அது வைஃபாக தான் இருக்கணுமா? வேற எந்த ரிலேஷனும் இருக்கக்கூடாதா? அப்ப கையெழுத்து இப்படி போட்டிருக்க கூடாது சார். மிஸ்ஸஸ் ரெபேக்கா ஷரத்தா. ரெபேக்கா. குருஜி, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. நான் கிளம்புறேன் குருஜி. குருஜி, அவ கண்ணுல ஆசை நிறைஞ்சிருக்கு குருஜி. அவ மனுஷியா பேயா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல குருஜி. நீங்களே பாத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, ஜாக்கிரதை குருஜி. கெஸ்டா இருந்தா பாக்கலாம், கோஸ்ட் எப்படி பாக்குறதே? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு இந்த புடவை கட்டாதானே? உன்னதான் கேட்கிறேன். யார் நீ? ரெபேக்கா. White beard, sharp eyes, spectacles.
பிரஷ்ல படும்போது ஒவ்வொரு வண்ணமும் இன்னொரு வண்ணத்தை டாமினேட் பண்ணணும்னு துடியா துடிக்கும். ஏற்ற இறக்கங்களை யோசிச்சு அதை பேலன்ஸ் பண்றது தான் என் பொறுப்பு. நீ எந்த உருவத்துல வந்தாலும் என் இதயத்துல உன் உருவம் மாறாத. நீதான் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்த. உன்னை வெளியில போன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல. ஆனா இன்னொரு தடவை உள்ள வந்துடாதுன்னு மட்டும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். மிஸ்ஸஸ் ரெபேக்கா வில்லியம்ஸ். போலாம். நீ சொல்றது எதுவும் என் காதுல விழாது. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். கல்யாணம்னா பந்தல் இருக்கணும். நம்ம கல்யாணத்துல பெயிண்ட் இருக்கணும். வர என்ன வரையணும்னு தெரியுமா? நீயும் நானும் சேரணும். நம்ம மனசு No way. சுவாதி ஆபத்துல இருக்கா. அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் வாங்க. ஹலோ கீதா, எங்க இருக்கீங்கம்மா? ஓகே மார்த்தாண்டம் வா. சார் நான் சொன்ன மாதிரி செய். சுவாதி எங்க இருக்கான்னு சொல்ல வச்சுட்டேன். இப்ப அவளை காப்பாத்துறது உங்க பொறுப்பு. நீங்க சொன்ன இடம் இதான் சார். கடந்த 60 வருஷமா இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடக்கவே இல்லை சார். இது ஒரு ஓபன் லேண்ட் சார். இதுல எங்களோட விசாரணைப்படி பார்த்தா இங்க சரத்துன்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது சார். ஓட்டர் ஐடி லிஸ்டா இருக்கட்டும், ஆதார் கார்டு லிஸ்டா இருக்கட்டும், அந்த பேர் ரிஜிஸ்டர் ஆகவே இல்லை சார். உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார். சாரி சார், உங்களுக்கு தவறான தகவல் கொடுத்துருக்காங்க சார். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? காதலன்னு சொன்ன, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன, உயிர்னு சொன்ன. அவங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு என்ன இழுத்துட்டு வந்திருக்க. உன்னை போட்டு தள்ளி சமாதி கட்டினா கூட என்ன எவனும் கேட்க முடியாது. இப்ப சொல்லு, எங்க அவன்? ஷரத் எங்க? வருவா, நிச்சயம் வருவா. இல்லாத ஒருத்தரை நீ எங்கிருந்து கொண்டு வருவ?
காதல் இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ எம் ரியலி சாரி சார். ஐ எம் சரத். சுவாதி என்கிட்ட தான் இருக்கா. இப்ப அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ப்ளீஸ் என் கூட வாங்க. ஓகே. சொல்லுமா, யார் நீ? யார் உன்னை அடிச்சது? அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? சரத், எனக்கு இப்படி ஆனது காரணம் அவன் தான். சரத்தா? அந்த ஆளுக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? சரத்தையும் சுவாதியும் காப்பாத்த தானே எங்க ஆளுங்க போயிருக்காங்க. அக்காவை நீங்க எப்படி சார் காப்பாத்துவீங்க? அவ இந்நேரத்துக்கு அக்காவை கொண்டு இருப்பான் சார். என்னமா பேசுற நீ? உனக்கு சுவாதிக்கு என்ன சம்மந்தம்? சுவாதி அப்பா அம்மா எங்க? அப்பா அம்மா யாரும் இல்ல சார். நாங்க 2 பேரும் அனாதை. என்னது? நீ சுவாதி அனாதையா? ஆமா சார். நாங்க கேரளாவுல ஒரு மிஷனரி ஸ்கூல்ல படிச்சவங்க. அங்க இருக்கிற சர்ச் ஃபாதர் தான் எங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டாரு. அங்க வார்டனா வேலை செஞ்சவன் தான் அந்த சரத். பொண்ணுங்களை எல்லாம் தப்பா வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவான் சார். அந்த விஷயத்தை நாங்க ஃபாதர் கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம். எங்களோட காலேஜ் கல்ச்சருக்கு கெஸ்டா வந்த ஒரு மூவி டைரக்டர் அக்காவோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஹீரோயினாக சான்ஸ் கொடுத்தாரு. என் கண்ணு முன்னாடியே அக்கா பெரிய ஹீரோயின் ஆனாங்க. அன்னைக்கு நாங்க 2 பேரும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகும்போது கீதா, ஏய் கீதா, என்னாச்சு? ஃபங்க்ஷனுக்கு போன டைம் ஆச்சுல. ஆமா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. சரி வா வா. என்ன நடக்குது கீதா? What happened? ஞாபகம் இருக்கா? எனக்கு தெரியும் உன்னால என்ன மறக்கவே முடியாதுன்னு. நல்லாதான் இருக்கு. பெரிய வீடு, நிறைய பணம், நிறைய ஃபேன்ஸ், நல்லா செட்டில் ஆயிட்ட, ஹாப்பியா இருக்கல? அப்ப நான் என்ன பண்றது? நானும் ஹாப்பியா இருக்கணும்ல. மறந்துட்டேன். துபாயில உன்னோட ஃபேன் உன் மேல பைத்தியமா இருக்கான். அவங்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்கிட்ட நான் உன்னை வித்துட்டேன். என்ன போன் பண்றியா போலீஸ்கா? பண்ணு 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 பண்ணு. அவங்க வந்தா என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க, மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? உன் கண்ணுக்கு நான் மென்டல் மாதிரி தெரிஞ்சனா? உன் கண்ணுக்கு நான் பைத்தியக்கார மாதிரியா தெரியுறேன்? இல்ல 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 சொல்லு. பைத்தியக்கார பட்டம் வாங்கினேன். வேணுன்னு பைத்தியக்கார பட்டம் நான் வாங்கினேன். நான் பைத்தியக்காரன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு இப்ப யாராலும் எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது. யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அன்னைக்கு என்ன ஜெயிலுக்கு அனுப்பின உன்னை கொலை பண்ணணும் வெறியோட தான் வந்தேன். உனக்கு தெரியுத பணத்துக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேன். இப்பவும் அந்த பணத்துக்காக தான் உன்னை கொல்லாம விட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பனல, ஆனா நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் துபாய்க்கு அனுப்ப போறேன். இதுதான் டீல். இது ஃபைனல் டீல். நெக்ஸ்ட் வீக் அவங்க வந்துருவான். கிளம்பு. நீ போவ எனக்கு தெரியும். ஒருவேளை நீ போல, இது வரைக்கும் இந்த அழக நான் மட்டும்தான் பார்த்திருக்கேன். நாளைக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அழக பாப்பாங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. இதுல ஒரு நடிகையோட மொத்த அழகும் அடங்கி இருக்கு. ஆமா, அக்காக்கு தெரியாம நியூடா எடுத்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறம் தன்னோட வேதனையை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அப்பா அம்மா 2 பேரும் இல்லாதனால நான் உங்களை தானே மழை போல நம்பி இருந்தேன். தெய்வம் தானே நீங்க. நீங்களே என்ன இப்படி தண்டிக்கலாமா? இத நான் யார்கிட்ட போய் என்னன்னு சொல்றது? தண்டிக்கிறவரை எப்பவும் கடவுளாக முடியாதுமா. தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலங்க போது மனுஷங்க அந்த தெய்வத்தை தான் நிந்திப்பாங்க. இல்ல ஃபாதர், எனக்கு வாழவே பிடிக்கல. இந்த லைஃப் எனக்கு வேண்டாம். நான் செத்து போறேன். அப்ப செத்து போறேன்.
இந்த உலகத்தோட பார்வைக்கு நீ செத்து போயிடு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறேன். இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ யுஎஸ்க்கு கிளம்பி போயிடு. அங்க என்னோட கசின் ஃபேமிலி இருக்கு. உனக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். அங்க உன் வாழ்க்கைய உன் விருப்பப்படி நிம்மதியா வாழலாமா. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அப்போ அவனை பத்தி யோசிக்கிறியா? நீ இறந்து போயிட்டன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த வீடியோவை லீக் பண்ணான்னா அது அவனுக்கு தான் ஆபத்தாயிடும். நீ எதுக்கும் பயப்படாதமா, நான் விசாக்கு ஏற்பாடு பண்றேன். ஃபாதர் கொடுத்த தைரியத்துல மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட படத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக ஹைதராபாத் வந்தோம். இங்க ஷூட்டிங் முடிச்சிட்டு அக்கா யூஎஸ்க்கும் நான் படிப்புக்காக பெங்களூர் போறதாவும் தான் பிளான் பண்ணிருந்தோம். அந்த நேரத்துல தான் ஃபாதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அம்மா சுவாதி, விசா கிடைக்க இன்னும் ஒரு வாரம் போல இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருமா. என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில அக்கா என்ன பெங்களூருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த 1 வீக் அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக, இவங்க யாருக்கும் தெரியாத இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஷார்ட் பிலிம்க்கு அக்கா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு போன் பண்ணப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் யூஎஸ்க்கு போக போறதாவும் சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்தரமே அக்காக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட் இருந்துச்சு. அந்த ஷார்ட் பிலிம் டைரக்டரை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போறதா அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அக்காவோட லைன் கிடைக்காததால பயந்து போய் நான் ஹைதராபாத்துக்கு வந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நிச்சயமா அவன் தான் என் அக்காவை கொண்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ரெபக்கா எங்க கிட்ட வேற மாதிரி சொன்னாங்களே. அவங்க சொல்ற ஷரத்தும் நீ சொல்ற ஷரத்தும் வேற வேற ஆளா? இல்லனா ஒருவேளை ரெபக்காவும் ஷரத்தும் சேர்ந்து சுவாதி ஏதாவது பண்ண நினைச்சிருப்பாங்களா? இத பாருமா, இனிமேல் நீ பயப்பட வேணாம். வெளியே காவலுக்கு ஆளுங்க இருக்காங்க. எந்த பக்கம் போயிருப்பாங்க? டேய், என்னாச்சு? போட்டை ஏன் நிறுத்திட்ட? அந்த போட் எங்க போயிருக்குன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போ. டேய் டேய் டேய், அவன் ஏன்டா குதிச்சான்? போய் புடிடா அவனை. புடி. அவன் ஏன்டா அப்படி குதிச்சான்? இப்போ நம்ம எப்படி போறது? போய் போட் ஆன் பண்ற போடா. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இதுக்கு தான் அந்த போட்லயே ஏறேன்னு சொன்னேன். கேட்டியா நீ? கண்டிப்பா இது அந்த ஷரத்தோட பிளானிங் தான். என்னடா வளர்ற? அவன் ரெபெக்காவை கொன்னுடுவான். அதான் கூட்டிட்டு போறான். ரெபெக்காவை அவங்க ஏன்டா கொலை பண்ணணும்? ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே. அந்த காதலுக்காக தானடா சுவாதியை பிடிச்சு வச்சிருக்காங்க. ஐயோ சார், அவன் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டான். சுவாதியை காப்பாத்துறது நம்மளால முடியாத காரியம் சார். நம்மளால முடியாது. டேய், நீ ஏதோ மறைக்கிற. உண்மையை சொல்லு, இல்ல சுட்டுறேன். நீங்க என்ன சுட்டாலும் பரவாயில்ல. அவங்க பண்ற தியாகத்தை விட என் உயிர் முக்கியம் இல்ல. இப்ப நான் உண்மையை சொல்லாம விட்டுட்டேன்னா அந்த தியாகத்துக்கு மதிப்பே இல்லாம போயிடும். உண்மையில நடந்தது வேற, நீங்க நினைக்கிறது வேற. இப்ப நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறதும் வேற. அந்த ஷரத்து நீங்க நினைக்கிற மாதிரியும் இல்ல ரெபெக்கா சொல்ற மாதிரியும் ஒரு மனுஷனே இல்ல. இஸ் a cold blooded human trafficker. பெண்களோட ரத்தத்தை குடிச்சு தாகத்தை தீர்க்கிற ஒரு ராட்சசன். அன்னைக்கு சாயந்தரம் ஸ்வாதிக்கு யூஎஸ்க்கு ஃபிளைட். என்னை பார்க்க கிளம்பி வரதா சொன்னா. அதான் அவன் எனக்கு பண்ண லாஸ்ட் கால். நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். ஆனா அவங்க வரல. ரெபெக்கா மேல இருந்த சந்தேகத்தினால அவங்க வீட்டுக்கு போனேன். ஏய், ஸ்வாதி எங்க? ஏய், உன்னதான் கேக்குறேன். ஸ்வாதி எங்க? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். ஏய், ஸ்வாதி எங்க வச்சிருக்க? மேடம், ஸ்வாதிக்கு என்ன ஆச்சு? அவன் எங்க மேடம் போனா? ஏதாவது சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்லுங்க மேடம், ஸ்வாதி உயிரோட இருக்காளா இல்லையா? ஸ்வாதி ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான்.
பிளான் போடுற நீ? நான் உன்னை துபாய்க்கு அனுப்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஆளு உன்னை யூஎஸ் அனுப்பலான்னு பிளான் பண்றானா? இவனை இப்ப நான் எங்க அனுப்புறேன்னு பாரு. இந்த கிழவனை நம்பி என்ன முட்டாளாக்கலான்னு பாத்தியா? இந்த கிழவனை கொன்னுட்டேன். இப்ப யாரடி உன்னை காப்பாத்த வருவாங்க? கூப்பிடு. அந்த ஆண்டவனால கூட உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. யார கூப்பிடுன்னு நினைக்கிறியோ கூப்பிடு. நீ செத்துட்டேன்னு உனக்கு டெத் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துருக்கான இவன். இப்ப நான் உன்னை கொன்னாலும் எவனும் கேள்வி கேட்க முடியாது. சர்ச் ஃபாதரை மிரட்டி ஃபோன் பண்ண வச்சு ஸ்வாதி அங்க வர வச்சான். அதுதான் அவன் போன்ல இருக்கிற லாஸ்ட் கால். இதான் சார் உண்மை. டேய், ஸ்வாதிக்கு ப்ராப்ளம்னு ரெபேக்காக்கு எப்படி தெரியும்? டெலிபதினால தான் ஸ்வாதி ஆபத்துல இருக்காங்கற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. டெலிபதி யூஸ் பண்ணி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரெபேக்கா டெலிபதியை தன்னோட சுயநலத்துக்கு யூஸ் பண்ணல. ஸ்வாதியோட வாழ்க்கையை டெலிபதி மூலியமா அவங்க அழிக்கல. தன்னோட விதிவசத்தால குழந்தை இழந்தவங்க டெலிபதியை யூஸ் பண்ணி திரும்பவும் அவங்களோட வாழ்றாங்க. பயத்தோட வாழ்ற ஸ்வாதியும் அவங்களோட குழந்தையா நினைச்சாங்க. 10 நிமிஷத்துலயே ஸ்வாதியோட பயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இருட்டில் அவளோட ஷேடோவை பார்த்து அது ஏதோ தன்னோட மரணம்னு பயப்படுற ஸ்வாதிக்கு டெலிபத்தின்னு ஒரு புக்கு கொடுத்து அவளோட வாழ்க்கையில பயத்தை போக்க துணையா இருந்தாங்க. அதை தாண்டி டெலிபதிங்கிற கலையை அவங்க சுயநலத்துக்கு எப்பவுமே யூஸ் பண்ணிக்கல. தன்னோட சுயநலத்துக்காக டெலிபதியை பயன்படுத்துறவங்களா இருந்தா அவங்க உயிரை ஏன் பலி கொடுக்க தயாரா இருக்கணும் சொல்லுங்க? அப்ப இன்ட்ராகேஷன் ரூம்ல கிளாஸ் உடைச்சு உன்னை ஏன்டா அவ கொலை பண்ண வந்தா? அந்த கிளாஸை உடைச்சதே நான் தான் சார். அந்த விக்கலும் உண்மை கிடையாது. நாங்க போனது உங்களுக்கு தனி கொடுக்க இல்ல சார். உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக நாங்க பண்ண நாடகம் சார். எதுக்குடா அந்த பிளான்? என்னடா பிளான் பண்றீங்க சொல்லு. டைரி. அந்த டைரிக்காக. அந்த டைரி உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்குள்ள இருக்கிற கதையை நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் ரெபேக்கா சொல்ற கதையை நீங்க கேட்கணும். அது எல்லாம் உண்மைன்னு நீங்க நம்பணும். அதெல்லாம் உண்மைன்னு நம்பி தாண்டா இங்க வந்திருக்கேன். அப்படின்னா டைரியில படிச்சது, இன்ட்ராகேஷன் ரூம்ல நடந்தது, இதுக்கெல்லாம் என்ன தாண்டா அர்த்தம்? ரெபேக்காவுக்கும் சரத்துக்கும் என்ன தாண்டா உறவு? நான் தாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. பதில் சொல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கேடா, சொல்லு. ஆமா, நீ யாரு? நான் ஏற்கனவே கொலை பண்ணவல. நீ உயிரோட இருக்கான்னு எப்படி சொல்லுவ? நான் உனக்கு லவ்வரா? எதுக்காக வந்த? என்ன நாடகம் இதெல்லாம்? கட்டுக்கதை. ஆமா, கட்டுக்கதை. It's a cooked up story. உன்னை வெளியே வர வைக்கிறதுக்காக நானே உருவாக்குன கதை. என்ன சொல்ற? அவனை காதலன்னு சொன்னாலே அந்த ரூத்லெஸ் பாஸ்டர்ட் எப்படி சார் ரெபேக்காக்கு லவர் ஆகும்? அவனுக்காக ஸ்வாதியை மைண்டர்ஸ் பண்ணன்னு அவங்க சொன்னாங்களே, அது எந்த அளவுக்கு போயும்? அவன் உருவத்துல தான் அவங்களுக்கு மரணம் காத்திருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவனை எதிர்க்க வந்தது அந்த அளவுக்கு உண்மை. அவனை பிடிக்க நாங்க எடுத்த அந்த 3 நாள் முயற்சி தான் எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஸ்வாதி தன்னோட வாழ்க்கையை தனக்கே உரிமை இல்லாம வாழக்கூடிய ஒரு அப்பாவி. அந்த வாழ்க்கையை கூட அந்த சரத்தை அவளுக்கு இல்லாம பண்ணிட்டான். அவனை ஏதாவது பண்ணணும். என்ன பண்றது? அந்த 3 நாள் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அன்னைக்குதான் அவன் முடிவுக்கு நாங்க புளியார் சொல்லி போட்டோம்.
அவன் ஒரு பயங்கரமான ஹியூமன் டிராபிக்கர். இதுல சட்டம் அவனை தண்டிக்காம அவன் ஒரு பைத்தியனு கொடுத்த சர்டிபிகேட் தான் அவனுக்கு ஆயுதம். அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு வர வைக்கணும். இங்க தான் வர வைக்கணும்னு நாங்க நினைச்சோம். அந்த பிளானோட ஒரு பாகமா தான் வீடு மொத்தம் சந்தேகப்படுற மாதிரி அவங்க வச்சாங்க. அந்த டைரியில அவனை இவங்க லவரா மாத்தி ஒரு கட்டுக்கதை எழுதி வச்சாங்க. ஸ்வாதி மிஸ்ஸிங்னு முதல்ல நேஷனல் மீடியம்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் அதை அவன் பார்க்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அரெஸ்ட் ஆகி அவங்க மேல சந்தேகத்தை உருவாக்கணும். நாங்க பிளான் பண்ண மாதிரியே உங்களை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா அன்னைக்கு அந்த டைரியை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்பதான் அவங்க நான் தான் ஸ்வாதின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. எனக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன அந்த ஃபேன் அவன் தான். உங்க மூலமா தெரியப்படுத்தினா எல்லாருக்கும் ஒரே நேரத்துல தெரிய வரும். இதெல்லாம் அவனுக்காக மட்டும்தான் பண்ணது. அவங்க சொல்ற அந்த கட்டுக்கதை நம்ம எல்லாரும் கூடியும் அவனும் கேட்கணும். அதை நம்பி அவன் இங்க வரணும். நாங்க பிளான் பண்ண மாதிரி அவன் கரெக்டா அந்த டைம்க்கு அங்க வந்துட்டான். இவ்வளவு பிளான் பண்ணி அவனையே இங்க கூட்டிட்டு வரணும், எங்களையே இங்க கூட்டிட்டு வரணும். நம்ம இடத்துக்கு அவனை வர வச்சிருக்கலாம்ல. சட்டத்தை தான் கையில எடுத்துக்க கூடாதுன்ற காரணத்தினாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். இந்த இடத்தை ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? நீ கடத்திட்டு வந்த பெண் குழந்தைகள்ல 10 பேர் சேஃபா இருக்காங்க. இன்னும் 2 பேர் எங்க? நான் மறைச்சு வச்சிருக்க பொண்ணுங்களை என்ன தவிர யாருக்கும் தெரியாது. உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? ஏய்! பாரு, காப்பாத்திட்டேன்னு சொன்ன 12 பேர் இருக்காங்க. என்ன பத்தி தெரிஞ்சும் கூட எப்படா என்ன நம்பின? பாவண்டா, பொம்பளை குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிற ஆதரவு இல்லாத குழந்தைங்க. பொம்பளை குழந்தைங்க, ஆஃப்டர் ஆல் பொம்பளை குழந்தைங்க. நான் ஆம்பளடி, எனக்கு அவங்களோட தான் வேலை. காப்பாத்த வந்திருக்கல நீ, முதல்ல ஒன்ன காப்பாத்திக்க பார்க்கலாம். ஆம்பளைன்னு சொன்ன, பின்னாடி இருந்து அடிக்கிற. உன்னை முன்னாடி வர வந்து அடிக்கணுமா? எதுக்குடா? நானே திரும்பி நின்னா உனக்கு முன்னாடி தான் இருப்பேன். கொல்லுடா. என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னோட உயிர் போறது உறுதி. இவங்களும் உயிரோட போக போறது உறுதி. நான் சொன்னேன்ல சார், அவன் போட்டிங்க விட்டுட்டு ரெபேக்கா எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டான். என்னடா அது டெட் பாடி மாதிரி இருக்கு? ஆமா சார், இவனையும் கொண்டுட்டான். டேய் டேய் பாம்பு, அது பின்னாடி வா. என்ன கொல்றதுக்கு பெரிய ஆதிபராசக்தி மாதிரி வந்தா என்ன நீ சாவடிப்பியா? இப்ப நான் உன்னை சாவடிக்க போறேன்டி. சாவடி, சாவு. என்ன சாவடிக்க வந்தியா? அவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கா? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உனக்கு? என்னோட சக்தியால உன்னை கொல்லணும்னா ஒரு நொடியில 6 நொடி மிச்சமாயிடும். எப்படிடா பொம்பளையா வாழ முடியும்? உன்ன மாதிரி ராவணனுங்களுக்கு மத்தியில
சுவாதி எங்க மேடம்? அன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்த சுவாதியை தூக்கிட்டு போனோம். உயிருக்கு போராடிட்டு இருந்த சுவாதி மூலமாதான் இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டான்.